அதாவது இத்தனை நேரமா ரெக்கார்டு மாதிரியே போடாம மயிராச்சுன்னு கேட்டுட்டு இருந்தீங்களா? அவன் தான்டா பெரிய வேலையா பார்த்து விட்டு போயிட்டாங்கிற மாதிரி பாட் வந்து உள்ள வந்துருச்சு. ஆனா ரெக்கார்டிங் பண்ண மாட்டேங்குது. என்ன பிரச்சனைன்னு தெரியல பிரதர். நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. தங்கலான பத்தி பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. மூடிட்டு கிளம்புங்கிற மாதிரி இருக்கு. பாட்டுக்கே காண்டாது பிரதர் அந்த படம். எப்படி 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 ஓடலைங்கிற? அப்படா அவன் வந்துட்டு எதிர்த்து நின்னா ஓடக்கூடாது, படம் ஓடலன்னு அவன் திரும்பி அடிக்க கூடாது. ஏன்டா காக்கா இம்புட்டுக்காண்டு ஆகி போனதுக்கு ஆயிரக்கணக்கான அர்த்தத்தை கண்டுபிடிச்சாங்கிற மாதிரி எனக்கெல்லாம் பதறுது பாவம். இந்த படத்தை ஓடலன்னு நான் தெரியாம சொல்லிட்டேன் பாஸ். சரி, அது அந்த பாட்டை கட் பண்ணிடுங்க ஓடலங்கிறது. அப்புறம் என்ன அவுத்து போட்டு ஆட வச்சு பீப் போட்டுருவோம், பீப் போட்டுருவோம். ஏன் 100 கோடி ரூபாய் வசூல் ஆயிருக்கு, ப்ரொடியூசர் சொல்லியிருக்காரு, பெரிய லாபத்தை ஈட்டி சாதனை படைச்சிட்டு இருக்காங்க, ஓடலான்ட்டீங்களா சால்ட்டா? இவங்க டெடிகேஷனு இதெல்லாம் இருக்கட்டும் brother. இது எல்லாமே ஆப்வியஸா நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, பிரமாதமா இருக்கு. இதை வச்சு இதை வந்துட்டு நீங்க இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல வந்துட்டு ராஜமௌலி ஃபீச்சர் ஆகிற மாதிரி நீங்க ரஞ்சித் அண்ட் மாஸ்டர் பீஸ் ஃபீச்சர் பண்ணீங்கன்னா நானும் பார்ப்பேன். சியான் அண்ட் எஜுகேஷன் போட்டீங்கன்னா நானும் பார்ப்பேன். தரமா இருக்கு, பிரமாதமா இருக்கு. அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. பட் தங்கலான்னு சன்குக், அதுதான் என்னோட ஒப்பீனியன். எதனாலன்னா, ஸோ நம்ம அதை பத்தி பேசணும் இல்லையா, இந்த ரைட்டிங். அதாவது நம்ம அடிக்கடி இந்த ஃபிக்ஷன் டு புக் டு ஸ்கிரீன் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஆர்ட். அதை வந்துட்டு வெற்றிமாறன் சூப்பரா குக் பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் இல்லாம அதுல என்ன இன்ட்ரிகேசிஸ் வரும், என்ன இஷ்யூ வரும், இந்த டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மேட்ல எல்லாமே இருக்கும். அதை வந்துட்டு விஷுவலா நம்ம கொண்டு வரும் பொழுது ஆடியன்ஸ்க்கு நிறைய டிஸ்டாயிண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கு ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா ஒர்க் பண்ணணும்னு நம்ம அடிக்கடி பேசுறோம் இல்லையா. எனக்கு அங்கதான் ரஞ்சித் தொலைஞ்சிட்டாரோ அப்படிங்கிற ஒரு எதனாலன்னா, ஆஸ் பர் அவர் பேசுறதெல்லாம் கேட்கும் பொழுது நிறைய புக்ஸை வச்சு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்களா, புக்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஹிஸ்டாரிக் ரெஃபரன்சஸ் எடுத்து அதுல ஒரு ஃபிக்ஷன் கிரியேட் பண்ணி அந்த ஹிஸ்டாரிக் ரெஃபரன்ஸும் அது 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 என்ன கோர் வேல்யூ ஆடியன்ஸ் செலுத்த நினைக்குதோ அதையும், அது போக ஒரு விஷுவல் ட்ரீட்டையும் சினிமாத்தனத்தையும் சேர்த்து கொடுக்கணும்னு நினைக்கும் பொழுது அங்க வந்துட்டு லைட்டா பிசைகிறது காலு அப்படின்னு தான் எனக்கு தோணுது பிரதர். அங்க ஏதோ ஒரு தப்பு நடந்ததுனாலதான் வந்துட்டு ரைட்டிங்லயே இது தப்பானதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் என்ன ஆரத்தி ஆரத்தி வந்தா என்ன, இல்ல ஆரன் ஆரன் வந்தா என்ன, யாரு வந்தா என்ன, ஒண்ணுமே பண்ண முடியாது. ப்ளூ சட்டம் ஆரன் வந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி கதை முடிச்சு நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க இல்ல, பக்கம். நீ சொல்றதுல ஆக்சுவலா பாதி இது இருக்கு, பாதி பிரச்சனை இருக்கு. நீ சொல்றது எப்படின்னா, ஹானஸ்டா ஒருத்தன்ட்ட வந்து சாலிடா நிறைய இன்ஃபர்மேஷன் இருந்து ஆக்சுவலாவே நல்ல ஒரு கதை இன்டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து விஷுவலா அவனால கொண்டு வர முடியல. he was actually trying to make a good filmங்கிற மாதிரி இல்ல இருக்கு இல்ல, நீங்க எனக்கு பேசுறது. சொல்லும்போது நல்லா நீங்க சொல்றது வந்து சிம்பிளா சொல்லலாம். இதனாலதான் பர்டிகுலரா நான் முன்னாடியே கிட்ட என்ன பேசினா, நம்ம வாழையும் தங்கலான சேர்த்து ஒண்ணுத்துல ஒரே பாட்காஸ்ட்ல பேசுவோம்னு நான் சொன்னேன். ஏன்னா எனக்கு பர்டிகுலரா இப்ப இவர் சொன்னார் பாத்தீங்களா, வெற்றி வந்து இந்த புக்ல இருக்கிறத எடுத்து அதை ஒரு கமர்ஷியல் சினிமாவுக்கு ஏத்த மாதிரி சினிமாட்டிக் எலமெண்டா மாத்தி அழகா எடுக்கிறார். அப்படி இங்க இவர் வந்து அதை கலந்து எடுக்கும்போது இவர் குழப்பிருச்சு, இவரால் ஒழுங்கா பண்ண முடியல அப்படின்னு சொன்னார் இல்லையா. வாழை வந்து எனக்கு அந்த அதான் இதோட தங்களோட கான்ட்ராஸ்ட் தான் அது. அது ஆக்சுவலா கிட்டத்தட்ட ஒரு புக் மாதிரிதான், சிறுகதை மாதிரிதான். இத்தனைக்கும் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் எதுவுமே போடாம ஆக்சுவலா ஒரு புக்காவே கூட ஒழுங்கா எடுத்தா பிரச்சனை வராம வருது. இவருக்கு எங்க ஃபங்கா இருக்கு தங்கலான் அப்படின்னு பார்த்தா, ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் நாட் ஜஸ்ட் என்கிட்ட ஹிஸ்டாரிக்கலா நான் படிச்ச விஷயங்கள் இருக்கு, அதை மட்டும் நான் படமா எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தா கண்டிப்பா நல்ல படமா வந்திருக்கும். எதுவுமே நடக்காம சும்மா ஒரு ஊர்ல ஒரு சின்ன சம்பவம் நடந்துச்சுன்னு ஒரு புக்ல எழுதி அதை படமா எடுத்தாலே நல்ல படமா தான் வருது. நான் இதோட சேர்த்து என்னோட கருத்துக்களை எல்லாம் உள்ள போடுவேன். அந்த கருத்துக்களே ஒண்ணுத்துக்கு ஒண்ணு வந்து முரண்பாடா இருக்கும். அது இந்த கதைக்கு தேவையே படலனாலும் நான் அதுக்குள்ள இதை வைப்பேன். அந்த அவர் வந்து நான் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் விஷயத்த சொல்லவும் ட்ரை பண்ணோம். அதே டைம்ல நான் பர்டிகுலரா நான் ஆசைப்படுறேன், நான் வந்து பிலீவ் பண்ற எல்லா பிரின்சிபல்ஸையும் எல்லா பாலிடிக்ஸையும் அதே படத்துல நான் சொல்லணும் அப்படின்னு முடிவு பண்றதுதான் வந்து இந்த படம் ஃபங்க் ஆனதுக்கு என்ன கேட்டா மெயினா ரீசன். டானி, நான் ஒண்ணு சிம்பிளா சொல்லிட்டா, இந்த படம் பார்க்கும்போது எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு, இந்த ஆனுவல் டே ஃபங்க்ஷன்ல டான்ஸ் ஆடுறதுக்கு முன்னாடி பிரைஸ்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு 10,000 ரூபாய் டொனேஷன் கொடுத்துட்டு ஒரு இவன் வந்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் அவனுக்கு என்னெல்லாம் தெரியுமா அதாவது சொல்லுவான் தெரியுமா, எக்ஸாக்ட்டா அதேதான் தெரியுமா அந்த ஸ்பீச்ச, அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு தங்கலான. இந்த ஆக்சுவலா ஆனுவல் டேக்கு நீ சொல்றதுக்கு என்னப்பா சம்பந்தம்ங்கிற மாதிரி இருக்கும். அதான் வந்து உட்கார்ந்து பாப்பலப்பா, உட்கார்ந்துட்டு நம்ம முன்னோர்கள்லாம் வந்து இந்திய இது சுதந்திரத்திற்காக போராடினார்களே, அதனால்தான் இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை உழையுது அப்படின்னு சொல்லி அவன் வந்து காலையில ஏதோ ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு புக் வாங்கி படிச்சிருப்பான் சரியா. அந்த புக் படிக்கும்போது அவனுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விஷுவல்ஸ் மைண்ட்ல தோணி இருக்கும். அது அவனுக்கு இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சுங்கிறதுனால நான் இந்த மாதிரி ஒரு புக் படிச்சேன் அப்படின்னு சொல்லி ஒரு 5 நிமிஷத்துக்கு மானிட்டேஜ் போட்டா எவன் பிரதர் பாப்பான். நம்ம எல்லா ரஞ்சித் படத்தை நான் கம்பேர் பண்ணும் பொழுதும்
கேரக்டர்ஸ் வந்துட்டு ரொம்ப டிஃபைன்டா இருக்கும். ஒரு 10 கேரக்டர் 5 கேரக்டர் தாராளமா மைண்ட்ல நிக்கும். எப்படி வெற்றியோட படத்துல வெற்றிமாறன் படத்துல தான் நிக்குதோ, அதே மாரி மெட்ராஸ்ல நம்ம இன்னி வரைக்கும் பேசிட்டு இருக்கிற காரணம் என்ன, 10 கேரக்டர் 15 கேரக்டர். ஏன்னா கண்ணப்பன் ஒருத்தன் வந்துட்டு இருப்பான் ஃபர்ஸ்ட். அவன் 5 சீன் 2 சீன் தான் வரும். அவனாலதான் இந்த செவுரு இஷ்யூ எல்லாம் நடக்கும். அவனை போட்டுருவாங்க. சோ அதுல இருந்து ஒரு கேரக்டர் பேரா எல்லாருக்கும் தெரியும். சரியா? ஏன்னா கேரக்டர் 5 நிமிஷம் படத்துல வந்தாலும் ரொம்ப டிஃபைன்டா அவன் எழுதியிருப்பாங்க. ரொம்ப டிஃபைன்டா அவன் சீன்ஸ் இருக்கும். அதுவும் இல்லாம அவனோட இம்பாக்ட் வந்துட்டு பேஸ் ஸ்டோரி லைன்ல இருக்கும். இல்லைன்னா அந்த கேரக்டர் படத்துல இருக்காது. ரஞ்சித் வந்துட்டு இந்த தங்கலானுங்கிற ஒரு கேரக்டர் மேல ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி படத்தை ஃபுல்லா கேரக்டர் பேர்டனை ஏத்தி ஒரு கேரக்டரே அந்த மொத்த படத்தையும் நகுத்து வர்றான்னு சொல்லி நகுத்த வச்சு சியான ஸ்ட்ரிப் பண்ண வச்சிட்டாப்ல. அதுதான் பிரச்சனையா இருக்கு. எந்த கேரக்டர் மைண்ட்ல நிக்கல. ஃபார் எக்ஸாம்பிள் பசுபதி மாதிரி ஒரு ஆக்டர் வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணியும் அந்த கேரக்டர் மைண்ட்ல நிக்க மாட்டேங்குது. இத்தனைக்கும் அந்த கேரக்டருக்கு வேல்யூலாம் இருக்குன்னு நமக்கு தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு ஒரு 10 லேயர் இருக்கு. சரியா? ஆனாலுமே கேரக்டர் மைண்ட்ல நிக்கல. ஏன்னா அதுக்கு வேலிட் சீன்ஸே இல்ல. ஏன்னா தங்கலான் எல்லாத்தையும் தூக்கிட்டு அவர் பாட்டுக்கு போய்க்கிட்டே இருக்கிறாப்புல பாவம். 8 கேரக்டர் பண்றாப்புல. பாட்டா, முப்பாட்டா, இப்ப அதுக்கப்புறம் ஒரு ஒரு கெட்டப் வந்துட்டு ஜாங்கோ அன்சைன்ட் கெட்டப், ஒரு அப்போகலிப்டோ கெட்டப் எல்லாம் போட்டு என்னென்னமோ பண்றாரு. இது இது வந்துட்டு ஆக்சுவலா ரஞ்சித் டைப் ஆஃப் பிலிம் மேக்கிங் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல பிரதர் தங்கலான். ரீசன் பீயிங் இந்த கேரக்டர் மேல ரொம்ப தாக்கம் ஏற்பட்டு இதை வச்சே நான் ஏதோ பண்றேன்னு சொல்லி அது மேலேயே ரைட்டிங் பண்ணி 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 இவன் அப்ப என்ன ஆகும்? ஒரு பாயிண்ட்க்கு மேல நீ கேரக்டரோட ஆக்ஷன் இல்லாம அவனோட சைக்காலஜிக்கு போயிருவேன். சைக்காலஜில ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணாலே நம்மள முடிச்சு விட்டீங்க போங்கதான் ஆகும். ஏன்னா அதை விஷுவலா காட்டுறது ரொம்ப டஃப் பிரதர். எய்தர் இட் இஸ் டைம் கன்சியூமிங் இன் த ஸ்கிரீன் ஆர் இட் வில் எண்ட் அப் இன் ஷிட். இந்த டைம் கன்சியூம் பண்ணா உன்னால ஒரு கமர்ஷியல் படத்தை குக் பண்ண முடியாது. சோ இந்த மாதிரி ஏதோ ஒரு பேலன்ஸ் செம இம்பேலன்ஸ் இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் நான் என்ன நினைக்கிறேன்னா த இன்ஃபுளுன்ஸ் டுவர்ட்ஸ் ஹிம் ஹேவிங் ஆன் த இது இந்த ஹிஸ்டரி மேல அது மேல எல்லாம் இருந்து அது போக நீங்க சொன்ன மாதிரிதான் எனக்கு 8 விஷயத்தை இதுல காட்டணும். இப்ப புத்தர் உள்ள வராரா, அடுத்து மகாவீரர் வருவாரு, அடுத்தது இப்ப பாரு கேசவர் வருவாரு, அதுக்கு அடுத்து ராமரோட ஃப்ரெண்டு பலராமர் வருவாருன்னு எல்லாரும் வந்துகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஏகப்பட்ட கான்டென்ட் என்கிட்ட இருக்கு. எல்லாத்தையும் நான் இதுல புஷ் பண்ணுங்கிற அந்த இது இந்த பொலிட்டிக்கல் ஐடியாலஜியும் புஷ் பண்ணணும்னு நினைக்கிறது. அது போக இந்த கேஜிஎஃப் ஓட வரலாறு மத்திய தனியான்னு சொல்லி அதுக்கப்புறம் இது நம்பாலு சியானோட ஆக்டிங் இட் செல்ஃப் இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்து மேலேயே போட்டு 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 அது கடைசியா பார்த்தா சியான் மேல வந்து இடிஞ்சிருச்சு. அது இல்லாம ரைட்டிங்ல அது வேற லெவல்ல இம்பாக்ட் கிரியேட் பண்ணனுமே உனக்கு வீக் ஆயிருது இல்ல. நீ அதுக்கப்புறம் என்னத்தை போட்டு பூச ட்ரை பண்ணாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. யாரு உனக்கு காப்பாத்துறது? பசுபதியா வந்து காப்பாத்த முடியும் படத்துல? ஒண்ணுமே பண்ண முடியாது. மாஸ்டர்லயே ஆரத்தி ஒண்ணும் பண்ணல. நீங்க 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 சொல்ற விஷயம் மொத்தத்தையுமே வந்து ஒரு குட்டி இதுல கன்சைஸ் பண்ணிடலாம் பிரதர். படம் நல்லா இருக்கணும், கதை நல்லா இருக்கணும்னா எழுதணும் உட்காந்து. சரிங்களா? சும்மா இருக்கிறத வச்சுட்டு இவ்வளவு இருக்குது இதை வச்சு நம்ம படத்தை எடுத்துடலாம் அப்படின்னு எக்ஸிகியூஷன் போனா என்ன பிரச்சனை வருமோ அதுதான் ஆக்சுவலா தங்கலானுக்கு வந்திருக்கு. இப்போ ஒரு பேசிக் ரூல் ஆஃப் ஸ்கிரீன் ரைட்டிங் என்ன? படத்துல ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு, விஷுவலாவே ஒரு விஷயம் தெரியுதுன்னா அந்த விஷயத்தை பத்தி நம்ம பேச மாட்டோம். கரெக்டா? இல்லைன்னா ரைட்டிங்கிறது வந்து சும்மா பேஜ் ஃபில் பண்றது கிடையாது இல்லையா? நம்மளுக்கு மைண்ட்ல என்ன ஐடியா இருக்கோ பிளஸ் என்ன இன் ரைட்டிங் இருக்கோ அதை விஷுவலா எப்படி கன்வெர்ட் பண்ணும், ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் எப்படி இப்போ கேரக்டர்ஸ் வந்து டைனமிக்கா இதை தான் யோசிக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க வாய் வழியா சொல்லாம விஷுவலாவே வந்து அந்த கேரக்டர் என்ன யோசிக்குது, அதுக்கு என்ன மோட்டிவ், படத்துல வந்து இப்ப எந்த பேஸ்ல இருக்கு, இவங்களோட தேவை என்ன, இல்ல இவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குங்கிறத நம்மளுக்கு விஷுவலாவே தெரியணும். அதுதான் ஆக்சுவல். இப்போ ஆக்சுவலா ரைட்டிங்ல பண்ண வேண்டிய எஃபர்ட்ஸும் ரைட்டிங் நீ நல்லா பண்ணியிருந்தா உனக்கு கிடைக்கிற ஃப்ரூட்டும் அதுதான். கரெக்டா? உங்களுக்கு ஃப்ரூட் கிடைக்காது பிரதர். நீங்க விவசாயம் மட்டும் தான் பண்ணணும். ஃப்ரூட் நாங்க எடுத்துட்டு போயிருவோம். அதுதான்டா இங்க அரசியல். ஃபாரினர்ஸ் 2 பேரும் பேசுவானு தெரியுமா தமிழ் டப்பிங்ல? என்கிட்ட இருக்க காசு எல்லாம் போய்கிட்டு இருக்கு, தங்கம் கிடைக்குமான்னு தெரியல, எல்லா காசும் ஆமா. போய்கிட்டு இருக்கு, உனக்கே தெரியும்ல நம்ம இங்க இருந்து போனா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஸ்டேஜ் ட்ராமால 2 பேரும் வந்து நின்று பேசுவானு தெரியுமா? அந்த மாதிரி நின்று பேசுவானுங்க. இதெல்லாம் எந்த மாதிரியான தருணங்கள்ல நடக்கும்னா, நம்ம ஏதாவது ஒரு ஷார்ட் பிலிம் எடுத்துட்டு இருக்கும்போது இப்போ ஒரு விஷயம் புரியலன்னா சரி ஓகே அப்ப இவங்க 2 பேருமே பேசுற மாதிரியே வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் வைப்ப. விஷுவலா நீ பிளான் பண்ணது ஒரு 2 நிமிஷம் இருக்கும். அந்த விஷுவல்ல நீ என்ன பிளான் பண்ணுங்கிறது தெளிவா எடுக்க முடியலங்கிற காரணத்தினாலயோ இல்ல தெளிவா புரிய வைக்கக்கூடிய விஷுவல்ஸ் நீ எடுக்காத காரணத்தினாலயோ மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் சீன் வச்சு அந்த 2 கேரக்டர்ஸ் அதை பத்தி பேசியே ஆகணுங்கிற ஒரு தேவை ஏற்படும். இப்படி 2 நிமிஷமா சேர்ந்து படம் ஒரு பெரிய படமா மாறிடுது. நீ எவ்வளவு சூப்பரான கருத்து இல்ல இதுதான் கரெக்டான கருத்து இந்த மாதிரி உண்மைகள்லாம் உங்கள்ட்ட இருந்து மறைக்கப்படுது அப்படின்னு என்ன சொன்னாலும் சரி அது இன்ட்ரெஸ்டிங்கா சொன்னா மட்டும்தான் பாக்குறதுக்கு எல்லாரும் ரெடியா இருப்பாங்க. கரெக்டா? நீங்க சொன்னதை நான் வந்து டீப் டைவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். எதுனா இந்த பிளாட் ரைட்டிங் இருக்கு இல்லையா? அதாவது ஒரு ஈவெண்ட்டை எழுதிடுறது, அது வந்துட்டு மைண்ட்ல என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிடுறது. அதை வந்துட்டு ஸ்கிரிப்ட் ஸ்கிரீனா மாத்துறதுக்கு வந்துட்டு இந்த சினிமாத்தனத்தை ஆட் பண்றது, அதுக்கப்புறம் அதுல வந்துட்டு
சீக்வென்ஷியலா இருக்கணும், விஷுவல் சீக்வென்ஷியலா இருக்கணும்னு நினைக்காம இருக்கிறதுக்கு வந்துட்டு இந்த படத்துல ஒரு நல்ல உதாரணம் வந்துட்டு ரஞ்சித் படத்துல பாஸ்ட் ரெஃபரன்ஸ், அதாவது பாஸ்ட்ல இருக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ காட்டுறாங்க அப்படின்னா, அதுக்கு வந்துட்டு எய்தர் ஹி வில் டேக் வெரி ஷார்ட் டைம். அதாவது ரொம்ப சின்ன ஈவென்ட்ல முடிஞ்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப டக்குன்னு சொல்லணும்னா சார்பேட்டால வந்துட்டு அவங்க அப்பாவே எல்லாரும் ரோட்ல வச்சு கொண்டுறாங்கன்னு ஒரு சீன் எழுதி வச்சிருப்பாப்ல. அவர் ரவுடியா இருந்தாரு. அது எல்லாரும் சுத்து போட்டு கொன்ட்டாங்கன்னு. அந்த சீனே படத்துல காட்டணும்னு அவசியம் இல்ல. பட் அது அவனுக்கு கனவா வருது அப்படின்னு வச்சிருப்பாப்ல. அது பெருசா டைம் ஸ்பேனே எடுத்துக்காது. 2 மினிட்ஸ் தான் எடுத்துக்கும். டக்குன்னு முடிஞ்சிரும். சரியா? அவ்வளவுதான். சுத்து போடுவானுங்க, கொல்றானுங்க, டக்குன்னு எந்திரிச்சிருவான் கனவுல இருந்து. அதனால என்ன டெசிஷன் எடுத்துருவான்னா, நான் வந்துட்டு இனிமேல் போமாட்டேன். அவ்வளவுதான். இதுவே பாஸ்ட் வந்துட்டு கபாலில பாத்துட்டேனா, ஒரு பெரிய பாஸ்ட் இருக்கும். அதுல வீர துரந்தரா போட்டு எப்படி வந்துட்டு கபாலி ஆர்க் இருந்துச்சுங்கிறதுக்கு ஒரு பெரிய ஸ்பேன் எடுத்துப்பாரு. அத காட்டுவாரு. நல்லா இருக்கும். ஆக்சுவலா அந்த அந்த சீன் என்கேஜிங்கா தான் இருக்கும் ஓரளவுக்கு. பட் இந்த படத்துல பாஸ்ட் ரெஃபரன்ஸ் காட்டுவாங்க. பாஸ்ட்ல வந்துட்டு இந்த மாரி முன்னோர்கள் நீ சொன்ன மாரி தான். மேபி இப்ப எழுதியிருக்கலாம். அந்த சீன் பார்க்கும்போது எனக்கு இவ்வளவு தான் வருது. ஆக்சுவலா ஆஸ் அன் ஆடியன்ஸா எனக்கு என்ன கேதர் ஆகுதுன்னா, முன்னோர்கள் தங்கத்த தேட வந்தாங்க. ஐ மீன் முன்னோர்கள் இந்த மாரி சுத்திட்டு இருந்தாங்க. அவங்கள வந்துட்டு இந்த மாரி ராஜாக்கள் யுட்டிலைஸ் பண்ணிட்டு தங்கத்த வந்துட்டு எடுக்கறக்கு இவங்கள சப்போர்ட்ட இது பண்ணாங்க. ஏன்னா, அவங்களுக்கு பேசிக் நீட்ஸ் எல்லாம் புரொவைட் பண்றேன்னு சொல்லி, அதுக்கு வந்து உயிர கூட பேசிக் நீட்ஸ்க்காக உயிர கூட பணயம் வைக்கிறதுக்கு என்னோட முன்னோர்கள் ரெடியா இருந்தாங்க. நாங்க அதுக்கு ட்ரை பண்ணோம். அப்ப அங்க இருந்த சூனியக்காரங்க வந்துட்டு எல்லாத்தையும் அடிச்சு கொன்னுட்டாங்க. அதுலயும் ஒருத்தன் வந்துட்டு தங்கலான்னு ஒருத்தன் வந்துட்டு இத பண்ணி அவங்க புடிச்சான். எண்ட் ஆஃப் த டே பார்க்கும்பொழுது அது அந்த சூனியக்காரியோட சூனியத்தினால எல்லாரும் அழிஞ்சுட்டாங்க. ஏன்னா, இட் வாஸ் நாட் கோல்ட் அந்த டைம்ல. அதோட முடிஞ்சிரும். தங்கத்த அவங்களால தொடவே முடியல கடைசி வரைக்கும். அவங்க உயிர கூட மாய்ச்சுக்கிட்டாங்க. ஏன்னா, தங்கத்துக்காக இல்ல. என்னோட ஐ மீன் என்னோட வாழ்வாதாரத்துக்காகவும், என்னோட பேசிக் நெசசிட்டிக்காகவும், அதுக்காக உயிர கூட கொன்னுட்டாங்க. இதே இந்த ராஜா வாஸ் ரீப்ளேஸ்ட் பை பிரிட்டிஷ் நவ். கரெக்ட்டா? அந்த மாரி எடுத்துட்டு போணும். இது வந்துட்டு இப்ப நான் சொல்லும்போது நல்லா இருக்கு. இது அப்படியே ஃபிளாட்டா எடுத்து வச்சிருந்தாங்க. அந்த சீன்ஸ் எல்லாம் எனக்கு பேசிக்கா ஐ மீன் இம்பர்சனலா எனக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணல. நீங்க சொல்லலாம் உங்க கருத்த. எனக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணல அந்த சீன்ஸ் எல்லாம். ரொம்ப ஃபிளாட்டா இருந்தது. அந்த ராஜாவா இருக்கட்டும், அந்த ராஜாவோட மொமெண்ட்ஸா இருக்கட்டும், போய் தங்கத்த எடுன்னு சொன்னோனே இவங்க ஜம்ப் அடிச்சுட்டு போய் எடுக்கிறதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் அங்க போனதுக்கப்புறம் ஒரு சின்ன ஃபைட் மொமெண்ட். ஃபைட் சீக்வென்ஸ் அற்புதமா இருந்துச்சு. அத பத்திலாம் நான் சொல்லல. ஆஸ் அ ஹோலா டெப்த் இல்லங்கிறது தான் என்னோட கான்செப்ட். அந்த அந்த சீன்ஸ்ல டெப்த்தே இல்ல. அதான் ஃபர்ஸ்ட் 20 நிமிஷம் வருது. சரி அதுக்கப்புறம் இவன் எந்திரிச்சிடுறான். இவனுக்கு இது கனவுல வந்து இவன் இவன் சொல்றான். ஆக்சுவலா இந்த கதைய வந்துட்டு அவன் குழந்தைகள்ட்ட சொல்ற மாரி வச்சிருக்காங்க. அதான் ஆரத்தி கதை அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். கரெக்ட்டா? அதே ஈவென்ட் அப்படியே திரும்பி நடக்குது. அப்புறம் என்ன அதுல போயிட்டு டிஃபரன்ஸ் இருக்க பொழுது? எய்தர் திஸ் ஈவென்ட் ஷுட் பி வெரி மச் ரூட்டட் சோ தட் இத ஃபியூச்சர்ல காட்டும்பொழுது எனக்கு ஒரு டெப்த் இருக்கும். இதே ஃபிளாட்னஸ் தான் அதுலயும் இருக்கு. இதே மாரி அடிக்கிறான், புடிக்கிறான், அதே மாரி எடுத்துடுறான். இதே மாரி திரும்பி அந்த இடத்துக்கு போறான் இவன் பிரசன்ட்ல. அதே மாரி அடிக்கிறான், புடிக்கிறான். அந்த ஆரத்தி இவனும் கான்கர் பண்ணிடுறான். அதுலயும் அந்த ஆரத்திய கான்கர் பண்ணிட்டான். என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? என்ன அந்த ஆரத்தி வந்துட்டு அதுல ஒரு மேஜிக் பண்ணி அத தொட்டா அதெல்லாம் வந்துட்டு பொடியாகிற மாரி ஒரு இதா வச்சிருப்பா. உள்ளதான் தங்கம் இருக்கும். அதேதான் இதுலயும் நடக்கும். இதுல லாஸ்ட் எல்லாரும் எடுப்பான். இது தங்கமா இருக்காது. அது இந்த களிமண் மேல ஏதோ தங்கம் முலாம் மாரி பூசியிருப்பானுங்க. சோ எனக்கு ஐ மீன் ஐ அம் நாட் கம்பேரிங் போத் சிச்சுவேஷன்ஸ். பட் எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன மட்டும் பேசினோம்னா, இதுலலாம் டெப்த்தே இல்ல. மேபி நீங்க சொன்ன மாரி ரைட்டிங்ல டெப்த் இல்லாதனால, இத சும்மா நான் நம்பிட்டு நல்லா இருக்கு. கேட்கறக்கு ஆப்வியஸா நல்லா இருக்கு. கதையா கேட்கும்பொழுது. பட் இது ஈவென்ட்டா பார்க்கும்பொழுது இன்னிமே ரூட்டடா, டெப்த்தா ஏதோ எமோஷனல் அட்டாச்மென்ட் தோ தே ஆர் ஸ்பீக்கிங் லாட் ஆஃப் பாலிடிக்ஸ் ஹியர். இவங்க தாத்தாவோ யாரோ ஒருத்தர் அந்த அடிக்கிற மாரி காட்டுறாங்க இல்லையா? ஆரத்தி அந்த ராஜாட்ட பேசுற மாரி. அப்ப நெறைய வேல்யூட டயலாக்ஸ் இருக்கு. பட் அது டயலாக்ஸா மட்டும் தான் இருக்கு. ஒரு என்ன சொல்றதுங்க? ஒரு கேஜே பண்ண முடியல அந்த ஈவென்ட்ஸ் எல்லாம். ஸ்கிரீன்ல நல்லா இல்ல. ஆனா இது இந்த விஷயம் நல்லா இருக்கு. கதையா கேட்கறதுக்கு சூப்பரா இருக்குங்கிற மாரி, இப்ப இந்த மாரி ஒரு கதைய ஒருத்தன் நரேட் பண்றான்னு வச்சுக்கங்க. இந்த மாரி ஒரு ட்ரைப் இருக்கானுங்க மாப்ள. அவனுங்க வந்து ப்ரீ இண்டிபெண்டன்ட் ஸ்டேஜ்ல வாழ்ந்துகிட்டு இருக்கானுங்க. அந்த குட்டி ட்ரைபுக்கு காந்தாரால இருக்கும் தெரியுமா? ஒரு 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 மிஸ்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கும். ஒரு மிஸ்டிக்கல் ஸ்டோரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மிஸ்டிக்கல் ஸ்டோரியில எவ்வளவு அற்புதமான விஷயங்களும், மேஜிக்கலான விஷயங்களும் நடந்திருக்கும். அது அப்படியே ம். காலங்காலமா ஒவ்வொருத்தங்களுக்கா டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்துகிட்டே இருக்கும்னு சொல்லி ஒரு கதை வச்சிருப்பாங்க எல்லா ட்ரைபுமே. அந்த மாதிரி இந்த ட்ரைபுக்கு ஒரு கதை இருக்கும். எனக்கு அதுல ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு எங்கேயோ இருந்து ம். ஆரம்பிக்கிற ஒரு ஓட சின்ன ஒரு டிட்ச் மாதிரி ஆகி அந்த டிட்ச்ல அப்படியே தண்ணி வந்துட்டு இருக்கும். அதுல இவனுங்க ஒரு 10 பேர் உட்காந்து சலிச்சு குட்டி குட்டி தங்க துகள்கள் இருக்கான்னு சொல்லி தேடிட்டு இருப்பானுங்க. சரியா? பிரதர் அங்க ஒரு டயலாக் வரும். ஜஸ்ட் வாண்ட் டூ அது சூப்பரான டயலாக். அந்த சொல்லுவானா, இது மட்டும் இந்த தங்கம் மட்டும் தான் இந்த நேச்சர் நமக்கு குடுக்குறது. இத நம்ம எடுத்துக்கலாம். தப்பு இல்ல. இது வந்துட்டு அடிச்சு வர தங்கம். இத மட்டும் தான் நம்ம எடுத்து நேச்சர் நம்ம குடுக்குதுங்கிற மாரி ஒரு டயலாக் இருக்கும். ஐ அம் நாட் சேயிங் த எக்ஸாக்ட் டயலாக் பட் கோர் ஐடியா ஆஃப் இட். அதனாலதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச போர்ஷன் நான் சொல்றேன். படம் விஷுவலா கிடையாது. மறுபடியும் நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன் நான் இந்த டிஸ்க்ளைமர் வைக்கிறேன்னா, விஷுவலா எனக்கு பிடிச்சது மக்கள் நினைச்சிடக்கூடாது இல்லையா? அதனால சொல்றேன். அது
அதாவது இந்த 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 கதைய யாராவது என்கிட்ட வந்து வெர்பலா சொன்னாங்கன்னா இது நல்ல பொயட்டிக்கா இருக்குன்னு சொல்றேன். நீ சொல்ற மாதிரி அதுவா குடுக்கறது, நம்மளோட சர்வைவலுக்கு இயற்கையா குடுக்கறத மட்டும் தான் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். நம்மளோட லஸ்ட்டுக்காகலாம் நம்ம அதுட்டு இருந்து நிறைய எடுத்துக்க முடியாதுங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் சீன் ஆரம்பிக்கும். அந்த வழியா வந்த ஒரு ராஜா செம லஸ்ட்ஃபுல்லா இருக்கான். அவனுக்கு தங்கம் வேணும் அப்படின்னு கேக்குறான். அப்ப வேற ஒரு தேவை, எனக்கு லேண்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிற அவன மாதிரியே லஸ்ட்ஃபுல்லா இருக்க ஒருத்தன், இது ஒரு மேஜிக்கலான லேண்டு, நிறைய த்ரெட் இருக்கு, இங்க வந்து நம்ம தங்கம் எடுக்க முடியாது, வேணா ட்ரை பண்ணி பாரு அப்படிங்கிறான். அவன் ஆட்கள் ட்ரை பண்ணும்போது பார்த்தா மிஸ்டிக்கலா அவனுங்க எல்லாம் சாகுறானுங்க. சரி நான் உனக்கு எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து சினிமேட்டிக்கா போய் அதை எடுக்க ட்ரை பண்ணும்போது ஆக்சுவலா அங்க இருக்க ஒரு அந்த சேவியர் மாதிரி இருக்க பொண்ணே வரா. தங்கத்தை எடுக்க ட்ரை பண்றானுங்க, ஆனா அது தங்கம் இல்ல, எல்லாம் மண்ணா மாறிடுது. ஸோ அதுல ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் மேஜிக் இருக்கு. கடைசியில அவளையே வெட்டும் போது அவளோட ரத்தம் அந்த மண்ணில் விழுகும்போது அது தங்கமா மாறுது. அந்த தங்கத்தை ராஜாட்ட கொடுக்குறாங்கிற கதை எனக்கு கேட்கும்போது சூப்பரா இருக்கு. இந்த கதையை வெர்பலா கேட்கும்போது இது ஒரு கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு மிஸ்டிக்கல் ஸ்டோரி ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் டிராவல் ஆகும். அதை கேட்கிற குழந்தைங்க அதுல அப்சசிவா இருப்பாங்கிறது எல்லாமே எனக்கு ஓகே. ஆனா எப்ப பிரச்சனை வருதுன்னா இது படத்துக்கு டிரான்ஸ்லேட் ஆகுது தெரியுமா, அப்பதான் பிரச்சனை வருது. அங்க வந்து அந்த மேஜிக்கல் ட்ரைப்ஸ், அதை காப்பாத்திட்டு இருக்க ட்ரைப்ஸ் கூட ஒரு ஃபைட் கோரியா பண்ணிருப்பானு தெரியுமா. அதை பார்க்கும்போது அந்த சினிமாட்டோகிராஃபி பார்க்கும்போது அது ஒரு மிஸ்டிக் ஸ்டோரிங்கிற ஃபீலிங்கே வராதா. இப்ப நான் காந்தாரா பாக்குறேன்னா காந்தாராவோட விஷுவல் ஸ்டைல் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல. பிரதர் அது மிஸ்டிக் ஸ்டோரி இல்ல பிரதர். அதுதாங்க ஆக்சுவலா அதுதாங்க இந்த ரைட்டிங்கோட ஒரு ஒன் ஆஃப் தி பிரச்சனை. இந்த மிஸ்ட்ரியே இங்க பாருங்க, நம்ம வந்து ஆக்சுவலா இப்ப மேபி கேட்கற பாட்காஸ்ட் கேட்கறவங்களுக்கு இவன் ஏன் ரைட்டிங் சஜஷன் கொடுத்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி இருக்கும். இது ஏன் வருதுன்னா, இவன் இதை நான் ஏன் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, மேபி இப்படி இருந்திருந்தா இது பெட்டரா இருந்திருக்குமோன்னு எனக்கு ஒரு சின்ன எண்ணம். ஏன்னா இதுல ஏதோ ஒரு இடத்துல நல்லது இருக்கு, நிறைய நல்லது இருக்கு, பட் அது எல்லாத்தையும் ஏதோ ஒரு நாள் தப்பாயிடுச்சு. அதனாலதான் இதை சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். இல்லைன்னா ஏன்னா இட்ஸ் ரைட்டர்ஸ் இண்டிபெண்டன்ட் ரைட் வாட் எவர் ஹி வாண்ட்ஸ், பட் சில விஷயம் கிளிக் ஆகுறது இல்ல. அதனாலதான் நம்ம இந்த மாடிஃபிகேஷன் பத்தியே பேசுறோம் இல்லையா. அதுலதான் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்க சொன்னீங்க இல்லையா இந்த மிஸ்டிக்கலா அது இல்ல பிரதர். அது மிஸ்டிக்கே இல்ல பிரதர். ஏன்னா அது நிஜமாலுமே ஆரத்தின் ஒரு இருக்கா, நிஜமாலுமே அதெல்லாம் நடந்திருக்கு, நிஜமாலுமே அது பண்ணிருக்காங்கன்னு அவங்க கடைசியில காட்டுறதான் பிரதர் எனக்கு வீக்காவே இருக்கு. ரஞ்சித் வந்துட்டு ரியாலிட்டி என்ன சொல்றாருன்னா, இது வந்துட்டு ஒரு மிஸ்டிக் ஸ்டோரியா அங்க இவால்வ் ஆயிட்டு இருக்கு கேஜிஎஃப் ஊர்ல இருக்கவங்கள்ட்ட. நான் கேட்கும்போது எனக்கு இன்ட்ரெஸ்டிங் ஆச்சு, அதை நான் படத்துல கொண்டு வரணும்னு நினைச்சேங்கிறாரு. அது அதே மாதிரியாவே இருந்து அது இவனுக்கு ஏதோ ஒரு நல்லெண்ணத்தையோ இல்ல ஒரு தீய இதையோ இல்ல ஒரு மனசுக்குள்ள ஏதோ ஒரு ஒளியவோ எடுத்திருந்தாலே எனக்கு அது ரொம்ப ஒர்க் அவுட் ஆயிருக்கும் brother. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அது 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 ரியலாவே நடந்ததுன்னு அவர் உங்களுக்கு ரெஃபர் பண்ணிட்டே இருக்காப்ல விடுங்க. அது மிஸ்டிக்கா ரியலாங்கிற அந்த டயலமா நல்லா இருக்குன்னு நினைச்சிருக்காரு. பட் அது நல்லா இல்ல. அது எனக்கு ஒர்க் அவுட்டே ஆகல, உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகல, பெரும்பாலானவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகல. அது ஒரு மிஸ்டிக்கல் ஃபில்ம் மாதிரியான ஒரு ஃபீலிங் ஆடியன்ஸ்க்கு வரணும்னா அதுக்கேத்த மாதிரியான விஷுவல் ஸ்டைல் இருக்கணும்ல பிரதர். இந்த படத்தை எப்படி ட்ரீட் பண்ணிருப்பானுங்கன்னா ஒரு இந்த பாலா படத்துல வாழ்வியல் சம்பந்தப்பட்ட படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கலர் கிரேடிங்கும் ஒரு ஒரு விஷுவல் ஸ்டைலும் ஒரு விஷுவல் கிராமரும் பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும் படம். ஸோ ஆக்சுவலா நான் இந்த படத்துல இருந்து புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா அந்த மாதிரி ஒரு மிஸ்ட்ரி இருக்கு. ஆமா, ஆரத்தின்னு ஒருத்தி இருக்கா. அவ வந்து கரெக்ட். அவ வந்து இதுலதான் இருக்கா, கற்பனையில தான் இருக்கா. ஆனா மறுபடியும் அதே ஹீரோயின் வந்து இன் பிளாஷ்பேக் வரும்போது அவ ஒரு நார்மல் ட்ரைப் விமனா தான் வருவாங்கிற மாதிரி தான் நான் யோசிச்சு வச்சிருக்கேன். ஆக்சுவலா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. டானி என்கிட்ட இது வந்து தியேட்டர்ல நானும் அவனுமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். டேய் உண்மையாலுமே ரியலா இருக்காளா இல்ல வந்து இவனுக்கு மட்டும் இது ட்ரிப் ஆகுதா அப்படின்னு அவன் கேட்டுக்கிட்டே இருந்தான். இதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு பிரதர். ஆக்சுவலா நான் என்ன தெரியுமா சொல்ல ட்ரை பண்றேன். இப்போ நம்ம ஷார்ட் ஃபிலிம்ல எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இப்ப நம்ம ஒரு விஷயம் கன்வே ஆகல, இப்ப ஐயோ கதை இங்க கன்வே ஆகலையா அப்படின்னா டக்குன்னு மேப்ல ஏதாவது டெக்ஸ்ட் போட முடியுமான்னு பாரு, இல்ல இவன் மனசுல யோசிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாமா, இல்லைன்னா வந்து இவன் கற்பனை பண்றான் அப்படின்னு வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டர் வந்து அவரோட இன்கன்சிஸ்டன்சியவோ இல்ல அவரோட இன்னபிலிட்டியை வந்து இந்த மாதிரி ஆன் ஸ்கிரீன் எலிமெண்ட்ஸ் மூலமா கன்வே பண்ண ட்ரை பண்ணுவாரு. சரியா, இந்த படத்துல பாதி நேரம் அதான் அதான் ஆக்சுவல். நீங்க தங்கலான் கூட நிக்க கூடாது. ஆக்சுவலா தங்கலானுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு, அவரோட பாதையை நோக்கி அவர் போய்கிட்டு இருக்காரு அப்படின்னு நான் ரஞ்சித் வாய்ஸ் டப்ப மிமிக்ரி பண்ண ட்ரை பண்றேன். பட் வரல. பட் இது என்னன்னா அதுதான் பிரச்சனை. என்னன்னா அதுதான் நீங்க சொல்ற மாதிரி பாருங்க. இப்போ நீ ஒரு வேற கதை சொல்ற, நான் ஒரு வேற கதை சொல்றேன், ரஞ்சித் ஒரு வேற கதை சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆக்சுவலா ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு அவ உண்மையா பொய்யாங்கிறது வந்து படத்துல முக்கியம் இல்லைங்க. அப்படிதான் அவர் நினைக்கிறாரு. பட் அது முக்கியம் நம்ம ஏன் எடுத்துக்கிறோம்னா, படத்தோட டைவர்ஷன்லயே ஆரத்தி ரொம்ப முக்கியங்க. அதனால நம்ம என்ன நினைப்போம், அவ உண்மையா இல்லையா நமக்கு தெரிஞ்சே ஆகணும்னு நினைப்போம். அதாவது அவளுக்கு இந்த மேஜிக்கல் பவர்ஸ் இருக்கா இல்லையான்னு. கரெக்டா. ஏன்னா எல்லா கோர் வேலையிலும் ஒரு மேஜிக்கல் பவர் இன்வால்வ் ஆகிற மாதிரி தான் காட்டுறாங்க. எப்படி வேணான்னு எடுப்போம். பட் அது வந்துட்டு படத்துக்கு இல்லைங்கிறது தான் ஆக்சுவலா கருத்தியலே. ஐ மீன் படத்துக்கு ஐ மீன் இட்ஸ் நாட் தட் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ, ஜஸ்ட் அன் ஈவென்ட் அப்படி எடுத்துக்கணுங்கிறப்பல. புரியுதுங்களா.
ஆரத்திக்கு பவர் இருந்தா என்ன, பவர் இல்லைன்னா இங்க நிலம் அதிகாரம், நிலம் எங்களுக்கு வாழ்க்கைன்னு எங்களை போட்டு அடிச்சிட்டு இருக்கிறாங்க. நீங்க என்னடா ஆரத்திக்கு பவர் இருக்கா இல்லையான்னு பாத்துருக்கீங்கிற மாதிரி அவர் நினைக்கிறாப்ல. அங்கலான்ல இவனுக்கு நடந்து போவானுங்க. படத்துல ஒரு 5, 6 ஃபைட் சீன் இருக்கும் சரியா? போகும்போது திடீர்னு அந்த ட்ரைப்ஸ் எல்லாம் வந்து மேஜிக்கல்ஸ் மாதிரி வந்துட்டு சண்டை போட்டு அப்படியே கிளம்பி போயிருவானுங்க பிரதர். என்ன ஆவானுன்னு தெரியாது. ஃபைட் முடியறதுக்குள்ளே வருவானுங்க, அடிப்பானுங்க, கிளம்பி போயிட்டே இருப்பானுங்க பிரதர். பாத்துருக்கீங்களா அது? அதுவும் பாத்திருக்கீங்களா? கரெக்டா அவனுங்க வரும்போது ஃபுல்லா காத்து வந்துரும். டஸ்ட் ஃபுல்லா காத்து வந்து யாருக்கு எதுவும் தெரியாத மாதிரி, இது மேஜிக்கா நிஜமாவே நடக்குதா? டக்குனு அதுவும் சண்டை போடும்போது பாத்தீங்கன்னா இவ இருக்கிறத வந்து யாரும் ரெக்கக்னைஸே பண்ணிக்க மாட்டாங்க. சியான் மட்டும் தனியா சண்டை போட்டு இருப்பாரு ஆரத்தியோட. கரெக்டா டஸ்ட் எல்லாம் காலியானவங்க பார்த்தா டெட் பாடி கூட அங்க எவனும், அதாவது அடி வாங்கிட்டு எவனும் கீழே கிடக்கவே மாட்டான். டக்குன்னு பார்த்தா இவனுங்க மட்டும் தான் இருப்பானுங்க. எல்லாம் அடி வாங்கிட்டு மறைஞ்சிருவானுங்க. பிரதர் பிரச்சனை அங்கதான் பிரதர். ஹி டசன்ட் வாண்ட் திஸ் டு பி சீரியஸ். அது வந்துட்டு இட்ஸ் லைக் அந்த அந்த கேக் வாக் மாதிரி அப்படி போயிடணும்னு பாக்குறாங்க. பட் அது நம்மளால முடியல. ஏன்னா எல்லா படத்தோட எல்லா ஸ்டாண்ட்லயுமே அந்த ஆரத்தி பவர் இருக்குதுங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணுது இல்லையா? அதுக்கப்புறம் வந்துட்டு இருந்தா என்ன இல்லைன்னா என்ன, இவங்க வாழ்வாதாரத்தை டெவலப் பண்ணணும்னு காத்துக்கிட்டு இருக்கான் பாடுறா ஒருத்தன், அவனை கை கொடுத்து தூக்குடா அப்படின்னு உனக்கு தோணுமா? அதெல்லாம் பிரதர். இன்னொன்று இருக்கு பிரதர், இதுல எமோஷன்ஸ் ஒர்க் அவுட்டே ஆகல பிரதர். ரஞ்சித் படத்துல லிட்டரலா அது நல்லா ஒர்க் அவுட் ஆகும் பிரதர். அங்கங்க இது சுத்தமா ஆகல பிரதர். ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகும்னு நான் சொல்ல வரல, பட் ஒர்க் அவுட் ஆகும். சரிங்களா? அந்த 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 மசாலாத்தனமா இருக்கிற படத்துல எல்லாம் இருக்கிறத விட ஒரு ஒரு 10 படி மேலேயே ஒர்க் அவுட் ஆகும். இதுல அவன் அவன் மகன் சாவான். அவனை பார்த்தாலே பயமா இருக்கும். அவனை முதல்ல போட்டு தள்ளுங்கடாங்கிற மாதிரி உட்காந்துருப்பான்டா. அடே இல்லடா. எனக்கு எனக்கு இங்க பாருங்க, எனக்கு இந்த படத்தை பொறுத்தவரை கனெக்ட் ஆன ஒரே ஒரு எமோஷன் சொல்லிட்டா, பசுபதியோட எமோஷன் மட்டும்தான். தலைவனோட கோல், லைஃப் கோல் என்னன்னு சொல்லுவா அப்ப இந்த படத்துல. நீட்டா காசு சம்பாரிச்சு அந்த ஏரியால ஒரு கோயிலை கட்டி அதுக்கு பூசாரி ஆயிட்டு நீட்டா இருக்கிறதா அவரோட கோலு. சொல்லிட்டு பாரு தெரியும்ல அவர் பொண்ணு கிட்ட, இங்க பாருமா முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்பட்டு காசு சம்பாரிச்சு ஊருக்கு ஒரு கோயிலை கட்டிட்டேன்னு வச்சுங்க, பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருப்பாரு மனுஷன். அவர் உயிரோட வரா கடைசியில. இல்லடா கடைசியில இவனுங்க எல்லாம் வந்து சம்பந்தமே இல்லாம எவனையும் கன் எடுத்துட்டு ஒரு சைடுல இருந்து வந்துட்டு இருப்பானு, இவனுங்க சம்பந்தமே இல்லாம ஓ ஓய் ஓ ஓய்ன்னு கத்திட்டு இருப்பானு தெரியுமா, சுடுவாங்கிறதுக்கு ரெடியா. அப்ப இருப்பாரா இருக்க மாட்டாரா பசுபதி ப்ரோ? இருப்பாரு பின்னாடி. இதுல தங்கம் பூசினா கண்டுபிடிச்சிருவாங்க, தங்கம் பூசா பின்னாடி நிற்பாரு. இவன் சொல்ல கொஞ்சம் பேர்த்த இந்துத்துவத்துக்கு இது விட்டு இருக்கா. நம்ம எல்லாம் ஹேராம்ல சந்திப்போம் அப்படின்ட்டு கொஞ்சம் பேர்த்த மாத்திட்டு இருந்தாரு. எவ்வளவோ கீ ஈவெண்ட்ஸ் இருக்குது. பட் அதெல்லாம் பேசுற கூட நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத அளவுக்கு சில விஷயத்துல நம்மள கான்சென்ட்ரேட்டடா பண்ணதே ஆக்சுவலா ரைட்டிங் தான். இந்த ஆரத்தி, அதே இந்த மேஜிக், இதை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இதுல வந்துட்டு பிரைமா பிரிட்டிஷ் இவங்களை இது பண்ணது, அவங்களும் எப்படி இவங்களை அடிமை வந்தவன் எல்லாம் எங்களை அடிமைப்படுத்தினாங்கிறது வந்து ஒரு ஒரு ஸ்டாண்ட் இல்லையா? இப்படி சொல்லலாம். இப்போ நிறைய பேர் வந்து படம் எடுத்து படத்துல ஒரு கருத்து சொல்லுவாங்க. இவர் வந்து அவர்கிட்ட நிறைய கருத்துக்கள் இருக்கு. அந்த கருத்தை சொல்லணுங்கிறதுக்காக படம் எடுத்திருக்காரு. அந்த மாதிரிதான் அதுதான் இந்த படத்துல ப்ராப்ளம். இவ நீ ஒரு படம் எடுத்து எனக்கு இந்த படம் இருக்கு இதை நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி இல்ல. நான் வந்து புத்த மதத்தை எப்படி நம்ம ஊர்ல ஒரிஜினல் மதம்னு சொல்லணும், இந்து மதம் எப்படி இங்க ஊடுருச்சுன்னு சொல்லணும், கிறிஸ்டியானிட்டி எப்படி பிரிட்டிஷர்ஸ் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லணும், பிரிட்டிஷர்ஸை விட கேஸ்ட் பண்ணி அந்த ஜமீன்தாரங்க எல்லாம் மோசமா இருந்தாங்கன்னு சொல்லணும், கேஜிஎஃப் பத்தின வரலாறு சொல்லணும், எல்லாத்தையும் சொல்லணும். ஆனா எல்லாத்தையும் ஒரே படத்தையும் சொல்லணும். நானு அது வந்து இட்ஸ் நெவர் கோயிங் டு ஒர்க். பெண்கள் எப்படி ரவிக்கை அணிஞ்சாங்க தமிழ் பெண்கள் முதல்லங்கிற ஐடியா முதற்கொண்டு நான் இது வரைக்கும் என் லைஃப்ல நான் என்னெல்லாம் பார்த்தனோ படிச்சனோ கேட்டனோ எல்லாத்தையும் நான் ஒரே படத்துல சொல்லி ஆகணும். எப்படி உன்னால ஒரே படத்தை இல்லாது ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து ஒழுக்கமா அதை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணி சொன்னா சூப்பரா சொல்லலாம். பிரதர் இதெல்லாம் வந்துட்டு பிட்ஸ் அண்ட் பீஸா இருந்தா பிரச்சனை இல்லை பிரதர். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த பைபிள் படிக்கிறான் இல்லையா, அவன் படிச்சுட்டு இருக்கான், அவன் ஒரு கேரக்டர் படத்துல அப்படின்னா அது எனக்கு அப்படி போயிருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவனை எம்பசைஸ் பண்ணும்பொழுது தான் நான் அதை நீ என்ன எம்பசைஸ்னா என்ன, யூஆர் இவென்ச்சுவலி டைவர்ட்டிங் ஆடியன்ஸ் டு கான்சென்ட்ரேட் ஆன் இட். அப்ப என்ன ஆகும், என் கான்சென்ட்ரேஷன் அதுல போகும்பொழுது ஐ வில் டீப் டைவ் ஆன் இட். அப்ப நீ என்ன பண்றேன்னா என்ன டீப் டைவ் பண்ண வச்சுட்டே இருக்க எல்லா இடத்தையும். அப்ப கடைசியில் நான் கதையை மறந்து போயிடுறேன், நீ மறந்த மாதிரி. அந்த மாதிரி இருக்கு எனக்கு. பிரதர் நம்ம பசுபதி இருக்காருல்ல, அவருக்கு படத்துல அப்படி போனாப்புல இல்ல, அவர் படத்துல வேல்யூ இல்லைன்னு வைங்க அவருக்கு நிறைய. பட் அவருக்கு எப்படி ஒரு கேரக்டரைசேஷன் ஃபீச்சர்ஸ் எழுதுனீங்க, அது நல்லா இருக்கு. அதுல ஒரு சின்ன அரசியல் இருக்கு, அது உள்ள அரசியலா இருக்கு, அது அப்படி போயிருது, அது ஓகே. பட் ஆனா இந்த புத்தரத்துக்கு இருந்து உள்ள வச்சு அதுக்கு ஏதோ பண்றீங்க, அது எனக்கு என்னன்னே புரியல. ஆக்சுவலா பாதி விஷயம் புரியல. ஏன்னா வரலாறு தெரியல எனக்குன்றாதீங்க. அது ஒரு பார்ஷியலான உண்மைதான். பட் என்னடா சொல்ல ட்ரை பண்ற, அது சொல்ற அந்த புத்தர் சிலைக்கு என்ன ஆக்சுவலா எனக்கு புரியல. தலையை வெட்டுறது, அப்புறம் அதெல்லாம் சும்மா பொலிட்டிக்கலா ஏதாவது பேக் ஹேண்ட் இருக்கா உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்ல? ஏன்னா நம்மள டக்குனு என்ன சொல்லுவாங்க, உனக்கு அறிவு இல்லடா கூதி, அந்த அளவுக்கு பாக்குற அளவுக்கு. அதான் கடைசியா ஒரு 4 நிமிஷம் மாண்டேஜஸ்ல சொல்றாரே பிரதர், ஃபுல்லா சரசரன்னு வருமே பிரதர். ஆரன் ஆர்த்தி 2 பேர் இருந்தோம்,
அப்புறம் வெளியில போகணும், அப்புறம் வந்து இந்த ஒரு ஒரு ரைட்டர் டைரக்டர் வந்து எப்ப கம்ப்ளீட்டா ஃபெயில் ஆகுறான், அவன் கால்ல விழுந்து சாஷ்டாங்கமா கும்பிடுறான் அப்படிங்கிறது எப்ப உங்களுக்கு தெரியும்னா 3 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஒரு படத்தை எடுத்து முடிச்சு படத்தோட கடைசியில ஒரு வாய்ஸ் ஓவர் போட்டு இவ்வளவு நேரம் இந்த படத்துல என்ன நடந்துச்சு தெரியுமான்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவான் தெரியுமா. அதை விட கேவலமான ஒரு விஷயமே கிடையாது. ஒரு அது அங்கேயே நீ தோத்துட்டேன்னு ஒத்துக்கிற மாதிரி. அது இந்த படத்துல அதுதான் ஆகும். படம் ஃபுல்லா என்னென்னமோ நடந்துரும். நீ நீ தேவையே இல்லாம வேற என்னென்ன விஷயமோ சொல்லணும்னு நீ நினைச்ச எல்லாத்தையும் சொல்லி சொல்லி டைம் மொத்தம் போயிடும். இத நீ சொல்ல வந்த விஷயத்தையும் தெளிவா சொல்ல முடியல. அதனால கடைசியா வந்து டக்குன்னு கட் பண்ணி புத்தர் பிளாஷ்பேக் போறான் பாருங்க ஒருத்தன். கட் பண்ணி புத்தர் வந்து நின்னு கல்லு மேல அழகா போஸ் கொடுத்து நின்று இருப்பாரு. போஸ் கொடுத்து நின்னு சொல்லுவாரு, ஆரன் ஆரத்தி நீங்க 2 பேரும் இந்த தங்கத்தை பாதுகாப்பா பாத்துக்கணும். வெளியே யாரும் வந்தா உங்களுக்கு நீங்க தங்கத்தை கொடுக்க கூடாது அப்படின்னு புத்தர். நீ எப்ப நீ போய் நின்று அதை பார்த்தங்கிற மாதிரி இருக்கு உனக்கு. இவரு நீ ஒரு மேக்கப் பண்ற ஒரு ஹிஸ்டரி எழுதுறனா எழுது. புத்தர் இவன்கிட்ட சொல்றாரு தங்கத்தை நீங்களே வச்சுக்கங்க யாரும் கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஓவராலா ஐடியாலஜியாவே நான் கேட்கறேனே. இப்ப அவன் கடைசி 5 நிமிஷத்துல வந்து மொத்த கதையும் சொல்லுவா. அப்படி கிபில என்ன நடந்துச்சுக்கிற வரைக்கும் பிளாஷ்பேக் போய் இந்த மாதிரி இருங்கன்னு சொன்னாங்க. அப்ப நாங்க போர் நடந்து அப்ப நாங்க பிரிஞ்சோம். அப்ப நாங்க அங்க போய் அடிமைகள் சூழ்ச்சியால் அடிமையா ஆக்கப்பட்டோம். எங்க நிலங்கள் அபகரிக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் நாங்க அப்படியே எங்களுடைய வழியை மறந்துட்டோம். இப்ப கண்டுபிடிச்சிட்டோம் வந்துட்டோம் தூக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி மொத்த கதையும் நீ வாயில சொல்றதுக்கு எதுக்கு 2.5 மணி நேரம் படம் ஓட்ட நீ? இல்ல. எனக்கு எனக்கு இப்ப இல்ல. எனக்கு இப்பதான் மிகப்பெரிய அடி விழுந்தது எனக்கு மூஞ்சிலே. என்னதுன்னா, இப்ப நீங்க சொன்னீங்கல்ல அதே லாஜிக் தான். பட் இதெல்லாம் விக்ரம் கொண்டு எப்படி இதெல்லாம் கனெக்ட் பண்றான்? யாருன்னு எனக்கு புரியல. தங்கலானா மாறி நிக்கிறதுக்கு காரணம் அந்த தங்கம் அவர் மேல பட்டதும் அவருக்கு எல்லாமே ஞாபகம் வந்தது. இது ரத்த ஆக்சுவலா இப்போ சரி அந்த சிறுத்தை புலியே வந்து இவர்கிட்ட சண்டை போட்டுச்சு. கருஞ்சிருத்தை வந்து ஏன் சண்டை போட்டுச்சு? அந்த கருஞ்சிருத்தையும் 2000 வருஷமா வழித்தோன்றலா வந்துகிட்டே இருக்கு. இவன் வருவான், இவன் வந்தானா இவனை கடிச்சு பதறுவான், அப்புறம் இவன்கிட்டே சாவும் அப்படின்னு சொல்லி அது வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அந்த மாதிரி இவரு எனக்கு தோன்ற கருமத்தை எல்லாம் நான் சொல்லுவேன், கேட்டுதான் ஆகணும். ஏன்னா டிக்கெட் வாங்கி உள்ள வந்துட்ட நீ. ஏங்க அப்ப இந்த ஆரன், ஆரத்தி ஆதாம், ஏவாளா? அது விட்டுருங்க. இவர் ஒழுங்கா படம் எடுக்கலங்கிறத விட்டுருங்க. என்னோட ஆதங்கத்தை மட்டும் இங்க நான் கொட்டிக்கிறேன். இவர் ஒழுங்கா படம் எடுக்கல, அது ஒழுங்கா வரலங்கிறத கூட விட்டுருங்க. நீ அட்லீஸ்ட் யோசிச்ச ஐடியாலஜியாவது ஒழுங்கா இருந்து மேக்கிங்ல தான் போட்ட விட்டாங்க. பெரிய பட்ஜெட் ஒழுங்கா எடுக்க முடியல, ஷெட்யூல் ப்ராப்ளம் ஒழுங்கா எடுக்க முடியல. ஏதோ அவன் என்னென்னமோ காரணம் சொல்றாங்க. பொட்டி தொலைஞ்சு போயிருச்சு, ரீல் காணாம போயிருச்சுலாம் காரணம் சொல்லிருக்காங்க படம் ஒழுங்கா வராததுக்கு. அதுல இந்த மாதிரி ஒரு காரணம்னா ஒத்துக்குவேன். இவர் கோர் ஐடியாலஜி பிரச்சனை இருக்கு பாருங்க. இல்ல இதுல என்னன்னா இப்ப இவர் என்ன சொல்லுவாங்க ஓவராலா படத்தோட எண்ட்ல சம்மரில பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நாங்க தான் அந்த தங்கத்தோட ஒரிஜினல் ஓனர்ஸ். ஆனா 2000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படியே அங்கங்க போர்னால பிரிஞ்சு போய் அடிமையாக்கப்பட்டு நிலம் எல்லாம் பறிக்கப்பட்டு அப்படியே கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்ப திருப்பி நாங்க தங்கத்தை கண்டுபிடிச்சிட்டோம். அந்த தங்கம் எங்களுது, எங்க சொந்த இடம், இது எங்களோட தங்கம். சோ இது நாங்க தான் இதோட ஆக்சுவல் ஓனர்ஸ்னு அவர் சொல்றாரு. கரெக்டா? இப்ப நீங்க எதை வச்சு அந்த தங்கம் உங்களுக்குன்னு சொல்றீங்க? உங்களோட சொந்த இடம், அதாவது உங்க ஊரு, நீங்க பிறந்த இடம்ங்கிறத வச்சு அது உங்களுக்கான தங்கம்னு சொல்றீங்க. இப்ப நீ பொறப்ப வச்சு பிரிக்கிற. அப்ப வெளியே ஒரு பாலைவனத்துல இருக்கவன் அவனுக்கு எந்த ரிசோர்ஸுமே இல்லாம இருக்கான். அவன் பிறக்கும் போதே வந்து அவனுக்கு அவன் வாழ்றதுக்கான எந்த ஒரு இதுவுமே இல்லாம ஒருத்தங்க பிறகுறான்னு வச்சுக்கேன். அப்ப அவன் வாழக்கூடாதா? அவன் வேற ஊருக்கு போய் வேற ஊர்ல இருக்க ரிசோர்ஸே எடுத்துக்கூடாதா? இப்ப நீ பண்றதுக்கும் ஜாதி எதை பொறப்ப வச்சு பிரிக்கிறது தான் ஜாதி. இவன் இந்த ஃபேமிலில பிறந்தா இவன் இவன் இந்த ஃபேமிலில பிறந்தா இவன் இப்படிதான் இருக்கணுங்கிறான். நீ இந்த ஊர்ல பிறந்தா இப்படி நீ உன் ஊர்ல நிறைய ரிசோர்ஸ் இருக்கா, அது நீ மட்டும் வச்சுக்கேங்கிற. உனக்கும் அவனுக்கும் வித்தியாசமே இல்லையே. நீ சொல்ற என்ன சொல்யூஷன் தான் சொல்ல வர நீ? பிரதர் நீங்க ஏன் இப்ப நீங்க கொந்தளிக்கிறீங்க? நீங்க இடதுசாரியா, வலதுசாரியா? பயங்கரமா கொந்தளிச்சிருக்கீங்க. இந்த கேள்விலாம் மக்களுக்கு வருது இப்ப. ஆமா, நான் வந்து முதல்ல ரொம்ப சாரி. இடதுசாரி வலதுசாரி எல்லாம் இல்லைங்க. படம் பார்க்கும்போது ஒரு ரைட்டரா எனக்கு வர கோவம் இது. இது இது அரசியலே. அதனாலதான் இது அரசியலா போயிருமோ இந்த பாட்காஸ்ட்ல இதை பேசினா அப்படின்னு யோசிச்சிருந்தேன். நான் வந்து ஜென்ரலா எனக்கு வந்து கதைனா பிடிக்கும், ஸ்டோரிஸ் பிடிக்கும். அதான் இல்ல எனக்கு இப்போ என்ன என்ன சொல்ல வர அப்படிங்கிற கேள்வி வரும் இல்லைங்க படத்துல இருந்து. கடைசியா நான் முடிச்சு வரும்போது என்னதாப்பா சொல்ல வர? எதுவுமே சொல்ல வரல நீ. அவன் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருந்தா அவன் வில்லனு. அதையே நானும் சரி அட்லீஸ்ட் இவ்வளவு சொல்றாரு இல்லைங்க. கடைசியில இதெல்லாம் நடந்துச்சு, இந்த தங்கம் எங்களுக்கு சொந்தம், இது நாங்க தான் வச்சுக்கணும் எல்லாம் சொல்லி முடிச்சிட்டாரு. முடிச்சு அந்த படத்தையாவது ஒழுங்கா முடிக்கணும்ல. நானு முடிச்சுட்டு வரும்போது நானும் தியேட்டர் விட்டு வரும்போது இதான் யோசிச்சேன். ஏன்னா என்கிட்ட படத்தை கொடுத்தீங்கன்னா லாஸ்ட்ல ஒரு 10 செகண்ட்ஸ் இந்த படத்துல 5 செகண்ட்ஸ் ஆட் பண்ணி வச்சுக்கல. இந்த படத்துல படமே வேற மாதிரி தெரியும் உங்களுக்கு. பிரதர் நான் சொல்றேன் அந்த 5 செகண்ட்ஸ் என்னன்னு. இதுக்கு அப்புறம் மீன்வெயில் பிரிட்டிஷ் லைக் 100 பேர் வந்து இவனுக்கு 5 செகண்ட்ல இவனுக்கு எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு கேஜிஎஃப் அவுட் பண்ணிட்டு நேரா மைனிங் ஸ்டார்ட் பண்ணி திருப்பி வந்து வேலை செய்யணும். ரிவர்ஸ் சைட்ல பார்த்தா அங்க ஒரு 2000 பேர் கன்னோட வந்துகிட்டு இருக்கானுங்க.
இப்ப என்ன பண்ணுவ நீ? என்ன லாஜிக் ஒண்ணுது? தங்கத்தை எடுக்கும்போது கெத்தா எல்லாம் கத்திட்டே நின்று இருக்காங்கன்னா இது ஹாப்பி எண்டிங்கே கிடையாது. ஏதோ லவ்வர்ஸ் 2 பேரு ஊரை விட்டு ஓடி போயிட்டாங்க. சுபம்னு போட்டு முடிக்கிற மாரி இருக்கு. ஒருத்தன் வெளிய போய் அவனுங்க என்ன சம்பாரிச்சானுங்க? எப்படி சோறு தின்னானுங்க? புள்ளைய எப்படி வளர்த்தானுங்க? ஒரு இளவும் சொல்லல நீங்க. யுத்தம் தான். ஒரு டைம் யுத்தத்த எடுத்தா யுத்தம் தான். யுத்தம் தான் அது. நீ ஒரு கன்சிஸ்டன்சியே இல்லையே. சரி, நீ நிஜ வரலாறுனா, அப்ப நீ சொல்ற கத பத்தி பார்த்தா நிஜமாவே அப்போ இவங்க தான ஓன் பண்ணியிருக்கணும் கேஜிஎஃப்ப. புரட்சி பண்ணி எந்திரிச்சு சண்டை போட்டாங்க. ஹாப்பி எண்டிங் ஆயிருச்சு நான் காட்டுறேன். நீ இல்லையே. நடக்காத ஒரு விஷயத்த நீயா இதுதான் நடந்துச்சுன்னு உன் கனவுல வந்த ஃபேண்டசி எல்லாம் இந்த இதுல எழுதுவாங்களே, இந்த காமிக்ஸ்ல எழுதுவாங்களே, அந்த மாரி எழுதிட்டு இருக்க அப்படி. போங்க. அதான் எனக்கு அந்த படம் பார்த்துட்டு வந்து மெயினா என்னன்னா, நீ எடுக்க தான் உனக்கு வரலன்னா, நீ சொல்ல வர விஷயமே தப்பா இருக்கும்போது, எதுக்கு நீ படம் எடுக்கிறங்கிற கேள்வி வந்துருது. சரி, ஒருத்தன் சொல்ல வர விஷயம் நல்லா இருக்கு. அவன் ஒழுங்கா சொல்லனா, சரி இப்படி எடுக்க எடுக்க தானப்பா பழகுவாரு. அடுத்த படத்துல நல்ல படம் நல்லா எடுத்துருவாரு அப்படிங்கலாம். நீ சொல்ல வர்றதே வந்து ஆப்வியஸா யூ ஜஸ்ட் வாண்ட் டு கிரியேட் அ கான்ட்ரோவர்ஷியல் மூவி அண்ட் மேக் மணி அவுட் ஆஃப் இட். அந்த ஃபீலிங் தான் எனக்கு வருது. எனக்கு வந்து அவரு வந்து பர்ட்டிகுலரா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இதுல நின்னு, நான் இததான் சொல்ல வரேன்னு சொல்ற மாரியே இல்ல. எனக்கு தோன்றதெல்லாம் நான் புலம்பிட்டு இருப்பேன். அந்த ஒரு ரேங்கிங்ஸ் ஆஃப் அ மேட்மேன்ங்கிற மாரி இருக்கு. கன்சிஸ்டன்ட்டா நீ ஒரே படத்துக்குள்ளேயே 40 கான்ட்ராடிக்டிங்கான விஷயங்கள் சொல்லும்போது, ஏன்பா இதுக்கும் அதுக்குமே சம்மந்தம் இல்லையேப்பா, என்னப்பா சொல்லிட்டு இருக்க நீங்கிற மாரி இருக்கும்ல. அந்த மாரி இருக்கு. இப்போ நான் இவரு என்கிட்ட கிக்கு வந்து படம் பார்க்கக்குள்ளயே ஒரு நல்ல கேள்வி கேட்டாரு. இப்போ அதுல வந்து இந்த மாட்ட வேட்டையாடி திம்பாய்ங்கல்ல எல்லாரும். ஆமா. அந்த சீக்வென்ஸ் ஒண்ணு வரும்ல. எதுக்கு அது படத்துல? பசி. என்ன எனக்கு புரியல பிரதர். என்ன பசிக்குதுன்னு மாட்ட வேட்டையாடி சாப்பிடு இந்த வாட் ரெலவன்ஸ் டஸ் திஸ் ஹேவ் டு திஸ் ஹோல் நரேட்டிவ்? இந்த கதையில அது அது என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுது? இந்த அங்க ஒரு மாடு வருது, அந்த மாட்டை இவங்க எல்லாம் வேட்டையாடி சாப்பிட்டாங்கிறதுக்கும், இந்த கதைக்கும் அங்க அவங்க பசிக்கிறதுனால அவங்க என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுது அதுங்கிறதா மேபி கேள்வி. அவங்க பிரதர் எதனால எனக்கு தெரியல. இப்ப நீங்க கேட்கறனால நான் சொல்றேன். இட் கே நாட் பி ஆக்சுவலி த ரைட் ஆன்சர் டு டெல். பட் என்னன்னா, மேபி அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம இந்த மாடு, இந்த மாரி ஃபுட்ஸ் எல்லாம் கூட வச்சு இங்க அரசியல் பண்றோம் இல்லையா? இவன் கீழ் ம். ஜாதிக்காரன் சாப்பிட்டான்னு. அவர் என்ன ரெஃபர் பண்ணலாம்னு நினைக்கலாம்னா, தட் வாஸ் த ஒன் தட் வாஸ் அவைலபிள். சோ சோ ஒருத்தன் ஒருத்தன் அவனோட வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணுவான்? சாப்பிட்டு தான் சர்வைவலுக்கு சாப்பிடுறான் அப்படின்னு சொல்ல அது வர்றாரா? இல்ல இல்ல. இதனால தான் எனக்கு தெரிஞ்சு அப்படி 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 அவர் ரெஃபர் பண்றதுக்கான சான்ஸே இல்ல டைலர். ஏன்னா அந்த மாதிரி ஒருத்தர் ரெஃபர் பண்றான்னா அது என்னமோ நீயே அது தப்புன்ற ஸ்டான்ஸ்ல இருந்து சொல்ற மாதிரி தான் இருக்கும். அவங்க சொல்ற மாரி பசிக்குது தான் இருக்கு. ஆமா. சாப்பிடறதுக்கு வேற வழியே இல்லங்கிறதுனால அதை சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அப்ப அது என்னமோ தப்பா? அதை சாப்பிடுறது தப்பா? அவர் அவர் அப்படிலாம் சொல்ற ஆளே கிடையாது. ஏன்னா நீங்க இதுக்கு முன்னாடி நட்சத்திர நகரில பாத்தீங்கன்னா பீஃப் சாப்பிடுறத வச்சு இல்ல ஒரு பிரதர். பெரிய அப்புறம் எதுக்கு அத தேவையில்லாத எம்பசைஸ் சீக்வன்ஸ் பண்ணி வரும். காட்டுறாரு? எனக்கு புரியலையே. அது எதுக்கு அதான் அவரை எம்பசைஸ் பண்ணி பொறுத்த வரைக்கும் காட்டுறாருன்னு. பீஃப் சாப்பிடறதை காட்டினா ட்ரிகர் ஆவாங்க. மாட்டுக்கறி சாப்பிடறதை காட்டினா ட்ரிகர் ஆவாங்க. அதனால அதை வச்சு நான் ஒரு சீன் வைக்கிறேன். ஏன்? எதுக்கு? கதைக்கு அது என்ன மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ணுது? இப்போ அவங்க அவங்க பசிச்சு வேட்டையாடி சாப்பிட்டாங்க, மாட்டை சாப்பிட்டாங்கிறது வச்சு இந்த கதையில ஏதோ ஒண்ணு அடுத்து நடக்க போகுதான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. அந்த ஹோல் சீக்வன்ஸையே தேவையே இல்லாம ஒரு ஹோல் சீக்வன்ஸ் எடுத்திருப்பானுங்க. அந்த ஹோல் சீக்வன்ஸ படத்துல இருந்து எடுத்தீங்கன்னா எதுவுமே மாறாது. அவங்களுக்கு பசிக்குது, சோறு இல்ல, அதனால வேட்டையாடி சாப்பிட்டாங்கிறது மொத்தத்தையும் அந்த 10 நிமிஷம் சீக்வன்ஸ் நீங்க எடுத்தீங்கன்னா படத்துல ஒண்ணுமே வராது. அவரை பொறுத்த வரைக்கும் நான் மாட்டுக்கறி சாப்பிடறத காட்டணும் இப்ப ஸ்கிரீன்ல. காட்டினா ட்ரிகர் ஆவாங்க. அவங்க ட்ரிகர் ஆகுறத நான் பாக்குறேன். அவ்வளவுதான் அவரோட ஐடியா. இவர் ப்ரோ வந்துட்டு இந்த மாடு சீன்லாம் சொல்லும்பொழுது தான் எனக்கு ஆக்சுவலா அதெல்லாம் வந்துட்டு இருக்குன்னே ஞாபகம் வருது பிரதர். ரொம்ப வேகான சீன்ஸ் பிரதர் அதெல்லாம். அதெல்லாம் எதுக்கு படத்துல பிளேஸ்மெண்ட்டா இருந்ததுன்னே புரியல. அதுவும் செகண்ட் ஹாஃப்ல அப்படி ஒரு மொமெண்ட்ல ஒரு மாடு சீனு. சரி, ஓகே. மேபி அவர் வந்து பிரதர் இப்போ இப்போ இப்படியும் ஒரு கேள்வி கேட்கலாம் பிரதர். இப்போ அவங்க அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்கறாங்க. மாரிங்கிறங்காட்டி வந்துட்டு படத்துல உனக்கு இது முக்கியமா தோதா? மாரி செல்வராஜ் படத்துல எல்லாம் வருதுல்ல. இதே வேற ஒருத்தர் எடுத்தா இது நார்மலா இருக்காங்கிற மாதிரி. இப்ப நான் வந்துட்டு அவங்க எல்லாரும் பசியில இருக்காங்க. அவங்க ஆப்வியஸா உனக்கு ஒரு படத்துல ஒரு லாஜிக் அப்ளை பண்ணுங்கிறக்காக அவங்க என்ன சாப்பிட்டாங்கன்னு சொல்லணுங்கிறக்காக நான் இந்த சீனை எம்பசைஸ் பண்ணேன். அதுல இப்படி ஒரு மாடு ஓடி வருது வெட்டுறாங்கன்னு வச்சேன். பட் இது ரஞ்சித் படங்கிறங்காட்டி நீ ஒரு ஒரு விஷயத்தை டெவலப் பண்ணிக்கிறான்னு கூட அவங்க கேட்கலாம். ஏன் கரெக்டா மாட்டுக்கறி மட்டும் அவங்க வேட்டையாடி சாப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி என்னோட கேள்வி கிடையாது. இது யாரு படமா இருந்தாலும் என் கொஸ்டின் அவங்க எதை வேணா மான் கறி திங்கிட்டோம், கரெக்ட். சிங்கம் கறி, புலிக்கறி கூட திங்கிட்டாங்க. எதுக்காக? ஒரு இப்போ அது வந்து சும்மா எடுத்தோம் கவுத்தம் எடுக்கிற சீக்வன்ஸ் இல்ல இல்லையா? கரெக்ட். நீங்க அதை கிளாரிஃபை பண்ணுங்கிறதுக்காக தான் நான் சொன்னேன். 40, 50 பேர் கிரவுட் ஆர்டிஸ்ட் வேணும். சிஜி பண்ணணும். அவ்வளோ அதாவது நீ ரொம்பவும் கான்சியஸா ப்ரொடியூசர் கிட்ட பெரிய காசு பொருட்செலவுல ரொம்ப கான்சியஸா பல நாட்கள் யோசிச்சு பண்ணப்பட்ட ஒரு சீக்வன்ஸ் அது. அவ்வளவு பெரிய டெசிஷன், கரெக்ட். மல்டிபிள் டெசிஷன்ஸ் அதுல எடுத்து பண்ணப்பட்ட ஒரு சீக்வன்ஸ். அது கதையில அது ஏன் வருதுன்னு ஒரே ஒரு கொஸ்டின் கூடவா உன் மண்டையில வந்திருக்காது. என் கொஸ்டின் வந்து ஏன் கரெக்ட். மாட்டுக்கறி சாப்பிடுற மாதிரி சீன் வருதுங்கிறதுல வேட்டையாடி சாப்பிடுற சீனுக்கும் கதைக்கும் என்ன சம்பந்தம்? அந்த சீனே ஏன் வருதுங்கிறதா என் கேள்வி. இப்ப சப்போஸ் கதைக்கு சம்பந்தமா அது வந்துருந்துச்சுன்னா
நான் அந்த கொஸ்டின் கேட்டிருக்கவே மாட்டேன் இல்லையா? கதைப்படி ஏன் இப்போ ஏன் அந்த சீன் வருது அப்படின்னு வெளிய இருந்து பாயிண்டே இல்லாம அந்த சீன் வருதுன்னு தெரியும் போதுதான் இன்னும் உள்ள போய் பார்க்க முடியுது. உள்ள போய் பார்க்கும்போது என்ன தோணுது, ஆமா அப்ப எதுக்காக வச்சாருன்னா மாட்டுக்கறி சாப்பிடுற மாதிரி காட்டணுங்கிறதுக்காக வச்சாருன்னு உங்களுக்கு தெரியுது இல்ல. அதாவது நீங்க அந்த சீன் அந்த 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 ஸ்டேட்மெண்ட்டே தூக்கிருக்கீங்க. ஏன்னா உங்களை டக்குன்னு வந்துட்டு ஃபிளிப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதனால சொல்றேன்னா வி ஆர் டாக்கிங் அபவுட் தி ஸ்கிரீன் பிளே லேக் தட் இஸ் ஹேவிங். அதனாலதான் நீங்க இந்த பாயிண்ட் ஆட் அதுதான். பண்றீங்க இல்லையா? ஆமா. இல்ல இது தப்பா ஃபிளிப் பண்ணி என்ன இத மட்டும் கிளிக் பண்ணி எடுத்து யாராவது போட்டு ஏதாவது பண்ண போறேன். அப்படியே போனாலும் ஐ கேன் எக்ஸ்பிளைன். இல்ல என்னோட நான் ப்ராப்ளம் எதுக்கு சொல்றேன்னா கதையில அவ்வளவுதான். நம்ம இவங்க இல்ல இவங்க இவங்க இவங்கள இந்த 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 படம் இல்ல இது சார்பான படங்கள் நம்ம பத்தி பேசும்பொழுது இட்ஸ் அ ட்ரெண்ட் நவ். ம். நீ நீ வந்துட்டு கமெண்டே சொல்ல முடியாது அந்த மாதிரி. சோ அந்த அதுதான் கிளாரிபிகேஷன் பிரச்சனைங்கிற பிரதர். நீங்க சொல்லணும் அப்படி அதுதான் கேட்டேன். பிரச்சனை. ஆக்சுவலா ஆமா. இந்த இவங்களே வந்து இவங்களே வந்து ஒரு அன்டச்சபிள் ஸ்டேட்டஸ்ல கொண்டு போய் வச்சுட்டாங்க. முன்னாடி வந்து அது வேற மாதிரி அன்டச்சபிளா இருந்தது. பேட் அன்டச்சபிளா இருந்தது வந்து இப்போ ரொம்ப குட். அதாவது நான் ஜாதியை பத்தின படம் எடுத்தாலே அதை வந்து கிரிட்டிசைஸே பண்ணக்கூடாதுங்கிற இடத்துக்கு போயிருச்சு. அன்டச்சபிள். அது அது மை தப்பு. மூவி இஸ் அன்டச்சபிள்ஸ் தானே. அன்டச்சபிள்ரா. அதுவும் அன்டச்சபிள் தானே. நீ வந்து அப்ப அன்டச்சபிள் ஆமா. தப்புனா இப்ப நீ பண்றதும் அன்டச்சபிள் தானே. இதுவும் தப்பு தானே. நான் வந்து மாட்டுக்கறி, கோழிக்கறி, பன்னிக்கறி, பாம்பு கறி எந்த கறி கொடுத்தாலும் சாப்பிடுறவன் தான் நான். ஆனா படம் பார்க்கும்போது எனக்கு கோவம் வருது. அப்ப அதுல ஏதோ பிரச்சனை இருக்குதானே. இப்ப ரஞ்சித் வந்துட்டு எல்லா இன்டர்வியூலயும் பேசிட்டு இருக்காப்ல இல்லையா? இந்த ஃபிளிப் ம். பண்றது இதுல இருந்து தான் வருது. அவர் என்ன சொல்றாப்புலன்னா அப்போ உனக்கு பரியேறும் பெருமாள் ஓகே, மாமன்னனும் கர்ணனும் நாட்டு ஓகே, பிகாஸ் நான் திரும்பி அடிக்கிறேன் அதனால உனக்கு அது பிரச்சனை அப்படிங்கிறாப்புல. எனக்கு அது வந்துட்டு பரியேறும் பெருமாள் பரியேறும் பெருமாள் வாஸ் an extraordinarily good film, reason being not because of he is not hitting back. அதுலயும் தான் அடிப்பான். ஏன்டா அப்படி எடுத்துக்கிட்டா எதுல வேணா அதுலயும் தான் அந்த அந்த ஐயாவை பொழந்துருவான். அதுக்கப்புறம் இவனை வந்து அடிச்சு அந்த கண்ணாடி உடைச்சு நான் உன்னை உயிரோட விடுறேன் அதனால நீ போற நான் நினைச்சா என்ன வேணாலும் நான் உன் பொண்ணுகிட்ட போய் சொன்னா உன் பொண்ணு உன்னை மதிக்க கூட மாட்டான். உன்னை காரி துப்பிட்டு போயிருவா நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணேன்னு தெரிஞ்சா. பட் இருந்தாலும் நான் உன்னை விடுறேன்டாங்க கோத்தான்னு சொன்னதுக்கு அப்புறமும் அந்த ஆள் ஜென்யூனா அதை புரிஞ்சுட்டு நார்மலா தான் இவன்ட்ட வந்து பேசுவார் இல்லையா? 2 பேரும் டீ குடிச்சு போற மாதிரி தானே சீன் இருக்கும் ஆமா, கடைசியில. ஆமா, ஏன்னா ஹி ஆமா. ரியலைஸ்ட் தட் இந்த மாதிரிலாம் எங்க ஆளுங்க பண்றாங்க. நான் இந்த அளவுக்கு மோசம் இல்லை, நம்ம ஏன் இப்படி பண்றோம் பாரு, இவனை இவ்வளவு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்காங்க எங்க ஆளுங்க. ஏன்னா அவர் டிரெக்டா எதுவுமே பண்ண மாட்டாரு, இவனுக்கு சுத்தி இருக்கவன் தான் ஆமா. பண்ணுவான். அவங்க அப்பா எதுவுமே டிரெக்டா பண்ண மாட்டாரு. சோ அந்த மாதிரி வச்சிருப்பான். பட் இவரா இதெல்லாம் பிம்பம் தாங்க. அப்படியே அப்படி இப்படி மேல ஒரு இன்ஃபர்மேஷன் பபுளை கிரியேட் பண்ணி அதுல எல்லாத்தையும் வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ண வச்சு அதுல நம்ம எல்லாத்தையும் ஒரு ஃபோக்கஸ் குரூப்பா மாத்துறது. அது எனக்கு ரொம்ப கடுப்பாச்சுங்க அந்த இன்டர்வியூ. அவர் எல்லா ஸ்டேஜ்லயும் எனக்கு பேசுறாப்புல, இப்போ எல்லா இன்டர்வியூலயும் பேசுறாரு. இந்த ஜாதி படங்கள்லாம் பார்க்கும்போது பரியேறும் பெருமாளை கம்பேர் பண்ணி எல்லாரும் பேசும்போது எனக்கு ரொம்பவே கோவம் வந்துருங்க. பரியேறும் பெருமாள் வந்து இந்த ஜாதி படங்கிறதே இப்போ ஒரு ஜானர் ஆயிட்டு வச்சுங்க நம்ம ஊர்ல. அதுல இந்த லெப்டிஸ்ட் ஜாதி படம், ரைட்டிஸ்ட் ஜாதி படம் நிறைய ஜாதி படங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனா பரியேறும் பெருமாள் இந்த ஜானருக்குள்ள போடவே கூடாதுங்கிறத என்னோட கோவமே. அது வந்து ஆக்சுவலாவே நீ எங்க வச்சு தனியா படம் அப்படின்னு பார்க்கும்போது அது சூப்பர் படம். அது வந்து இட்ஸ் அ மூவி அபவுட் எ மேன் டிஸ்கவரிங் ஹிம்செல்ஃப். அவன் யாருன்னு அவனுக்கே தெரியாம அவன் ஐடென்டிட்டியை விட்டு ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்க ஒருத்தன் அவன் ஐடென்டிட்டி என்னன்னு தெரிஞ்சுட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு அதை ஏத்துக்கிட்டு மேல வரான். அவன் எப்ப அவன் யாருங்கிறத புரிஞ்சு அதை ஏத்துக்கிறானோ அப்பதான் அவன் முழுசா அவனா மாறி பெருமையான ஒரு ஆளா மாறுறாங்கிற செல்ஃப் டிஸ்கவரி படம். அதாவது ஸ்டாண்ட் அலோனாவே அது ஒரு நல்ல படம். இப்ப ஜாதினா என்ன, ஜாதி என்னங்கிறது புரியாதவனுக்கு இந்த படத்தை நீங்க போட்டு காட்டினீங்கனாலுமே அவனுக்கு அந்த படம் நல்லா இருக்கும். கர்நாடகால வந்து தங்களுடைய குல தெய்வத்தையும் தங்களுடைய பூர்வீகத்தையும் வச்சு ஒரு படம் எடுத்தான், அந்த படம் நல்லா வசூல் பண்ணிருச்சு. காந்தாரான்னு ஒரு படம் எடுத்தாங்க, சூப்பரா வசூல் பண்ணிருச்சு. நம்மளும் நம்மளோட பூர்வீகத்தை வச்சு ஒரு பீரியட் பிலிம் எடுப்போம், அந்த படத்துல நம்ம இதே மாதிரி குலதெய்வத்தை பத்தி எல்லாம் பேசுவோம், அது உடனே செமையா வசூல் பண்ணிடுவோம்னு சொல்லி நீ போய் காப்பி அடிச்சு எடுக்கிறதெல்லாம் புரிஞ்சுக்க குமாரு, அதெல்லாம் வேலை செய்யாதுங்கிற மாதிரி இருக்கு. இது எப்படி ஒரு டிரெக்டர் வாயில இருந்து இந்த மாதிரி ஒரு இது வருதுன்னு எனக்கு புரியல. சி மூவிஸ் எண்ட் ஆஃப் தி டே இஃப் இட் இஸ் என்டர்டெய்னிங் அண்ட் குட் பீப்புள் வில் வாட்ச் ஆர் பீப்புள் வில் நெவர் வாட்ச். லெட் இட் பி எனி ஷிட். அது ஜாதியா ஆமா, இருக்கட்டும், மதமா இருக்கட்டும், இதா இருக்கட்டும், அவ்வளவுதான். ஆமா, நான் மதவாதி இல்லைங்கிறங்காட்டி வந்துட்டு நான் காந்தாராவை பிடிக்கலன்னு நான் சொல்லவே இல்லை. காந்தாரா வாஸ் என்கேஜிங் அட் லாஸ்ட். அந்த மியூசிக் அவன் அந்த அந்த பம்பை எல்லாம் வச்சுட்டு அது வேற லெவல்ல அதை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்கான் அந்த மியூசிக் டைரக்டர். லாஸ்ட் ஆமா. மூமெண்ட்ல போடும் போதெல்லாம் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் அந்த வான்னு சவுண்ட் விடுறதுக்கு ஒரு 10 டைம் பண்ணும்போது நல்லா விழுந்து சிரிச்சேன். என்னடா இவன் பாட்டுக்கு ஆவனா வாவான்னு கத்துறானு. அது கடைசியில அவன் ஆமா. வந்துட்டு உங்களை ரியலிஸ்டிக்கா பிலீவ் பண்ண வைப்பான். எனக்குள்ள சாமி வந்துருச்சுன்னா அந்த சாமி வந்துட்டு வான்னு கத்துவணும். கிளைமேக்ஸ்ல அவன் வான்னு கத்தும் போது நீங்களே வந்துட்டு அந்த கூஸ் பம்ப்ஸ் இது பண்ணுவீங்க, ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா அது உங்களை அவன் அவன் அவ்வளவு என்ன சொல்றது, அவன் ஹி வில் மேக் யூ பிலீவ். அந்த மாதிரி அவன் அதேதான். கன்விக்ஷனோட அந்த ஆக்டிங் படம் இருக்கும். ஓடின 2 மணி நேரம் டியூரேஷன்ல அவன் வந்து ஃபர்ஸ்ட் அந்த சாமியார் வந்து ஆடுறத பார்த்து சிரிச்சவங்களே வந்து அந்த சாமி உண்மையிலேயே இருக்குன்னு நம்ப வைக்கிற அளவுக்கு பண்றது வந்து அதான். ஒரு நல்ல படம்னா நல்ல படம், சாமி நம்பாதவங்க கூட அந்த படத்தை நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவான். இப்ப ஒண்ணும் இல்ல. இப்ப மாமன்னன் இன்டர்வல் பிளாக்க எவ்வளவு பேர் பிரைஸ் பண்ணாங்க. ஜாதியெல்லாம் விட்டுருங்க.
அப்பார்ட் ஃப்ரம் எனி ம். ஷிட் எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு என்னடா அடிச்சு ஸ்கிரீனை கிழிச்சிருங்கடா இப்படி ஒரு இருப்பானாடா அப்படின்னு ஃபீல் பண்ண வைக்கிற அளவுக்கு அந்த மொமெண்ட் உதயா அண்ணாவோட ஆக்டிங் ஸ்கோப்புக்கு அவரு வந்துட்டு பகத்தை உதைக்கும் பொழுது உங்களுக்கு கூஸ் பம்ப்ஸ் வருதுன்னா அது ரைட்டிங்ல இருந்த கன்விக்ஷனு அது ஸ்கிரீனுக்கு வந்த கன்விக்ஷன் ப்ரோ. நான்லாம் ஆமா. கனவுல கூட நினைச்சது இல்ல உதயன் ஒருத்தனை உதைப்பாரு அதுக்கு நான் கூஸ் பம்ப்ஸ் ஆவேன். கிக்கு கூப்பிட்டு சொன்னேன், ஏங்க இந்த ம். படத்தோட இன்டர்வல் பிளாக் ரொம்ப நாள் கழிச்சு நான் ஒரு படத்துல இன்டர்வல் பிளாக் பார்த்து கூஸ் பம்ப்ஸ் ஆனங்க. சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருங்க போய் பாருங்க இதுக்கு இந்த இந்த இன்டர்வல் பிளாக் காண்டி இந்த படத்தை போய் பாருங்க அப்படின்னு. செகண்ட் ஹாஃப் ஃபுல் ம். சொதப்பாரு. இன்டர்வல் பிளாக் எக்ஸ்ட்ராடனரியா இருந்துச்சு. அதுவும் அந்த கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்டுக்காண்டியே போய் பாருங்க. இவரு ஏட்டாப்ல அப்பயே யார் உதயனாவா அப்படின்னு. உதயனா தாங்க கூஸ் பம்ப்ஸ் பண்ணிருக்காரு. அதுக்கு காரணம் வந்துட்டு ஃபகத்தோட ஆக்டிங். இல்ல அதே 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 மாமன்லயுமே செகண்ட் ஹாஃப் செம ஹாரபுளான மிக்ஸ்அப்னாலுமே கடைசியா வடிவேலு வந்து அந்த இதுக்குள்ள பேரவைக்குள்ள நடந்து வந்து உட்காரும்போது சூப்பரா தான் இருக்கும் எனக்கு. வெற்றி பல இடத்துல இருக்காது. ரைட்டிங் cannot be fine எவ்ரி டைம். அது வந்துட்டு ஒரு பிராக்டிஸ். அது வரும், சில டைம் வராது, சில டைம் ஒர்க் அவுட் ஆகும். 90% ரைட்டர் கையில இருக்கு. கடைசி 10% வந்துட்டு எல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணி அந்த அந்த கால நேரத்துக்கு ஏத்த மாதிரி இது ஒர்க் ஆகும். சில படங்கள் அந்த காலத்துக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும். சில படங்கள் அந்த காலத்துக்கு ஒர்க் ஆகாது. ஃபியூச்சர்ல ஒர்க் ஆகும். கமலுக்கு எவ்வளவோ டைம் நடந்திருக்கு. இதெல்லாம் நடந்தா அது சக்சஸ்ஃபுல்லான படமா இருக்கும். நிறைய என்ன சொல்றது? மக்களுக்கு வந்து ரொம்ப குவாலிட்டி அவுட் ஆகும். ரைட்டர் என்ன நினைச்சானோ அது மக்கள் நினைப்பாங்க. அங்கதானே பிரதர் இருக்கு. அதுல யாருனாலும் எரர் பண்ணலாம். பட் ரஞ்சித் மாரி ஆளுங்க எரர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி விஷயத்த வச்சு பேக் பண்ணி பேசும்பொழுது எனக்கு என்ன ஆகுதுன்னா, ஆர்டிஸ்டிக்னஸே அங்க போயிருது. அரசியலா மாறிடுது அது அப்படியே. அதான் தங்கலான் பழுக்காத வாழைன்னு டைட்டில் போட்டிருக்கலாம் பாட்காஸ்டுக்கு. நைஸ் டைட்டில். ஆக்சுவலா நான் என்ன தெரியுமாடா யோசிச்சேன், இப்ப இவன் சொல்றான் இல்லையா, கீழ இருக்கவன் ஒருத்தன் வந்து திருப்பி அடிச்சா மக்கள் பார்க்கவே மாட்டாங்கன்னு. அதோட வேடிக்கையான ஒரு விஷயத்த என்னால நினைச்சே பார்க்க முடியல. தமிழ் சினிமா இல்லங்க. தமிழ் சினிமா இல்லங்க. ஜென்ரலாவே ஒரு ஹியூமன் ஒரு ஒரு கதைய பாக்குற ஹியூமன்ஸ் எல்லாருக்குமே வந்து அண்டர் டாக் ஜெயிக்கணும் தாங்க பாப்பான். பவர்ஃபுல்லா இருக்க ஒருத்தன் ஜெயிக்கணும்னு எவனுமே பார்க்க மாட்டான் பிரதர். என்ன கதையா இருக்குது? ஏய் ஒண்ணும் இல்ல. அவரே சொல்றாருடா. சார்பேட்டா நல்ல படம்ட்டாங்க. சார்பேட்டா சூப்பர் படம்ட்டாங்க. ஏன்னா சார்பேட்டால வந்துட்டு ஒண்ணும் இல்ல. தியேட்டருக்கு வந்திருந்தா நிறைய கலெக்ட் பண்ணிருக்கும்னு சொல்றாங்க. பட் இப்ப இந்த படம் ஒண்ணும் இல்லைங்கிறாங்க. அந்த படம் நல்லா இருந்துச்சு. இட் இஸ் சோ ஃபிளாட். அந்த படம் நல்லா இருந்துச்சு அதனால நல்லா இருக்குன்னாங்க. இந்த படம் நல்லா இல்ல அதனால தியேட்டருக்கு வந்தா ஓம்பிருன்னாங்க. அவ்வளவுதான். இதுல என்னத்து போயிட்டு நான் மேல ஆட் பண்றதுக்கு எனக்கு புரியல. இவரா அதுல வந்துட்டு இந்த காக்கா இம்புட்டுக்காண்டு ஆகி போன மாதிரி எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு அது கடைசியில வந்துட்டு இது இது வந்துட்டு ஆர்டிஸ்டிக் வேல்யூ இல்லாத படம்னாலும் நீ அப்ரிஷியேட் பண்ணலாம் அவனை அடி அடி அடிப்பண்டாங்கிற ஸ்டாண்டுக்கு எடுத்துறாரு. அதாவது நான் படம் எடுத்து நீ ஒரு நல்லா பீஃப் இருக்குன்னு ரைஸ். சொன்னேன்னா படம் நல்லா இருக்கு. நான் படம் எடுத்து நீ நல்லா இல்லைன்னு சொன்னேன்னா நீ ஜாதி வெறியனா இருக்க. இதுதான் பிரதர். இதுதான் ஆக்சுவலா வந்துட்டு இது இது இந்த ஸ்டாண்டு தான் ஒருவேளை இப்ப இவரு டானி சொல்லிட்டு இருந்த மாதிரிதான் இந்த ஸ்டாண்டு தான் வந்துட்டு அவரை வந்துட்டு ஆக்சுவலா நிறைய தப்பான முடிவுகள் எடுக்க வச்சது இந்த படத்துக்கு இன் ஸ்பெசிபிக்கா. இந்த பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு ஒண்ணு, இன்னொன்னு இந்த தங்கலான் பேக்கு, அதுக்கப்புறம் இந்த தங்கலானுங்கிற ஒரே ஒரு கேரக்டர் மேல இருந்து ரொம்ப அலாதிதான இன்ட்ரெஸ்ட் ஓவர் இட். அது என்ன பண்ணிருச்சுன்னா ரைட்டிங்ல வந்துட்டு நிறைய தப்பான டெசிஷன் எடுக்க வச்சிருச்சு. இன்னொன்னு இருக்கு பிரதர். இன்னொன்னு இருக்கு. நான் மிஸ்டேக்ல ஒன்னு ஆட் பண்ற மாதிரி இருக்கு. சியான் விக்ரம் ஸ்கர்ஸ். ஐயோ இந்த ஆளு வேற நடி நடி நடிச்சு கொள்றானேங்கிற மாதிரி. அஹ், சேத்துக்குள்ள உழுகுறாப்புல வராப்புல டேய் இதுக்குன்னு ஒரு தனி வாக்கு ஒண்ணு போடுறாருடா. அது பிரமாதமா இருக்குதுடா. பார்த்தேன் இல்ல. ஐயோ நிறைய அதுவே இல்ல. அவரு எனக்கு என்னன்னா நிறைய வேஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் விட்டுருங்க. ரைட்டிங், ஐடியாலஜி இதெல்லாம். இப்போ ஒரு டெசிஷன் எடுக்கிற இந்த மாதிரி ஒரு படத்தை பீரியட் பீஸ் இவ்வளவு பர்ஃபார்மன்ஸ் பண்றாரு விக்ரம், கெட்டப் போட்டிருக்காரு எல்லாம் பண்றாரு. விக்ரமோட ஆக்டிங் பேக்ரவுண்டே எங்க இருந்து வருதுன்னா டப்பிங்ல இருந்தா வருது. அவன் டப்பிங் பண்ணும்போது தான் 50-60% ஆஃப் ஆக்டிங்கே கொடுப்பான். எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு எல்லாம் பண்ணி விக்ரம காஸ்ட் பண்ணி இவ்வளவு பெரிய பட்ஜெட்ல நான் படம் எடுத்து ஒரு டெசிஷன் எடுக்கிறேன். என்ன சிங் சவுண்டு. இந்த சிங் சவுண்ட்ல நிறைய பேருக்கு டயலாகே புரியலங்கிற ஒரு கிரிட்டிசிசம் வந்து நம்மளுக்கே தியேட்டர்ல பாதி நம்ம பேசிட்டு இருந்தோம். என்னடா சொன்னான் நானே ஒரு 5 டைம் கேட்டிருப்பேன். அதை தாண்டி நிறைய பேருக்கு புரியலங்கிறது ஹானஸ்டான கிரிட்டிசிசேஷன். உனக்கும் புரியல கரெக்டா? நான் ஆக்சுவலா ட்விட்டர் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த படத்துக்கு ஆக்சுவலா கோ ரைட்டர்ஸ் ஒரு 3 பேர் இருக்கானுங்க இல்லையா? அதுல ஒன் ஆஃப் த கோ ரைட்டர் வந்து தமிழ் பிரபான்னு ஒரு ரைட்டர். அவரு வந்து என்ன சொல்றாரு ஸ்பீச்ல, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சிங் சவுண்ட்ல வந்து ஆடியன்ஸுக்கு வந்து தெளிவா எதுவும் கேட்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது நாங்க அந்த டெசிஷன் ஆக்சுவலா தெளிவா தெரிஞ்சதான் எடுத்தோம். என்னதான் இருந்தாலும் சிங் சவுண்ட்னாலுமே அந்த மக்களோட வாழ்வியலும் அந்த மக்களோட ஸ்லாங்கும் வந்து மக்களுக்கு போய் சேரணுங்கிறதுக்காக நாங்க இது வேணும்னே எடுத்த ஒரு சாக்ரிஃபிஷியலான ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எதை கொடுத்தாலும் அதாவது கிரிட்டிசைஸ் பண்ணாலே டிஃப்ளெக்ட் பண்ணிடணும் இல்லையா? ஓகே பிரதர் புரியுது, அடுத்த படத்துல கரெக்டா ஆடியோ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு தங்கலான் படத்தை பத்தி நம்ம பேசுனதை விட தங்கலான் படத்தோட
கிரிட்டிசிசம்ஸ் வந்து எப்படி ரிசீவ் பண்ணப்பட்டுச்சு அண்ட் அதை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணாங்கிறத தான் நம்ம நிறைய பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். அதுதான் எனக்கு தெரிஞ்ச மக்கள் அதிகமாக அஃபெக்ட் பண்ணியிருக்கு. ஐ திங்க் வி ஹவ் கம் டு த எண்ட் ஆஃப் த எபிசோட் as well. ஸோ உங்களோட ஃபைனல் கருத்துக்களை கேட்கக்கூடிய தருணங்கள் வந்துருச்சு. எனக்கு வந்துட்டு வேலு மேட்ச்ல இல்ல, அதனால மேட்சே இன்ட்ரெஸ்டிங்கா இல்லைங்கிற மாதிரி. இது வந்துட்டு ஸ்க்ரீன் பிளேவா நிறைய இடத்துல லேக் இருக்கு. ரைட்டிங் வாஸ் நாட் லைக் அப் டு த பாயிண்ட். அதனால வந்துட்டு ரைட்டிங்லேயே இஷ்யூ இருந்தனால படத்துல நிறைய இடத்துல இஷ்யூ இருக்கு. தோ தேர் ஆர் லாட் ஆஃப் பாசிட்டிவ்ஸ் தட் கேன் பி டோல்ட், லைக் ஆக்டிங்கு, மியூசிக் எல்லாம் இருந்தனால படம் வந்துட்டு உட்கார முடிஞ்சது. பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல வந்துட்டு படம் எங்க யாருக்குமே புரியல எங்க படம் போகுதுன்னு. அது பாட்டுக்கு போயிட்டு இருக்குது, எங்கெங்கயோ போகுது. அப்புறம் இந்த மேஜிக்கல் ரியலிசம்ங்கிற பக்கம் இதை யாராவது தொட்டீர்கள் என்றால் தயவு செய்து கொஞ்சம் புதுசா ஏதாவது அதாவது புது ஸ்கிரீன் பிளேவே அதுக்கு எழுதி, இது ரொம்ப பிளாட்டா எழுதி ரொம்ப புரியும்படியா இருக்கு. இல்லைன்னா அந்த மேஜிக்கல் ரியலிசத்தை குழி தோண்டி புதைச்சிருங்க, அது தேவையே இல்லை உலகத்துக்கு. ஸோ அப்படி எடுங்க, இருந்தா நல்லா இருக்கும். பட் மற்றபடி தங்கலான் வாஸ் அண்டர் குக்டு ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் புவர் ரைட்டிங் தான் நான் சொல்லுவேன். மற்றபடி ஓகே, இட்ஸ் ரைட். மற்றதெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு எக்ஸப்ட் இந்த புவர் ரைட்டிங். அதனால ஃபவுண்டேஷன் இல்லாதனால படம் ரொம்ப பிலோ ஆவரேஜ் படமா எனக்கு ரிசீவ் ஆயிடுச்சு. அண்ட் இந்த ஜாதி பத்தின கருத்து வந்துட்டு ஆல்ரெடி நம்ம பேசியாச்சு ஓவர் டைம். ஓகே, ஸோ என்னோட ஃபைனல் கருத்து என்னன்னா, இட் இஸ் டு த பா ரஞ்சித் ப்ரோ. பிரதர், நீங்க படிச்ச விக்கிபீடியா பேஜை வந்து நாங்களும் படிச்சிருக்கிறோம். ஸோ டோன்ட் ஜஸ்ட் ரீட் த பேஜ் அகெயின் அண்ட் அகெயின், ஜஸ்ட் மேக் ஃபில்ம்ஸ். ஆக்சுவலாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ப்ளஸ் ஆடியன்ஸுக்கும் பிடிக்கிற மாதிரி எங்கேஜிங்கான ஸ்க்ரீன் பிளேஸில் கொஞ்சம் ரைட்டிங்கில். இது எனக்கே எவ்வளவு சோகமா இருக்குன்னா, மெட்ராஸ் படம் எழுதி எடுத்த ஒருத்தனுக்கு ரைட்டிங்லாம் சொல்றது எனக்கே சங்கடமா இருக்கு. பழைய பன்னீர்செல்வமா திரும்பி வரணுங்கிறீங்க. பழைய பன்னீர்செல்வமா தெரியுமாங்க, அவ்வளவுதான். எனக்கு இன்னொரு மேட்டர் சொல்லணும். இல்ல இருங்க கிக்கு, இந்த அதான் சிம்பிளா மேஜிக்கல் ரியலிசம் பத்தி ஒரு பர்டிகுலரா சொன்னதால நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு தமிழ்ல நல்ல மேஜிக்கல் ரியலிசம் யூஸ் பண்ணி எடுத்த படம் பார்க்கணும்னா போய் கடைசி விவசாயி இன்னொரு முறை பாருங்க, அவ்வளவுதான். எனக்கு இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து லைக் பண்ணுங்க. எங்களோட பாட்காஸ்ட் வந்து நீங்க ரேட் பண்ணலாம். முக்கியமா வந்து ஷேர் பண்ணுங்க. உங்க இன்ஸ்டாகிராம்லாம் போட்டிங்கன்னா வந்து அடுத்தடுத்து ரொம்ப சீக்கிரமா ஃப்ரீக்வெண்ட் எபிசோட்ஸ் வருங்கிறத நான் இங்க தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த எபிசோட்ஸை கேட்டதுக்கு நன்றி, வணக்கம்.